கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் என்னை உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது.
இப்பொழுது நம் ஆராதனை வேளை நம் இருதயத்தை தேவ வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வதற்கு ஒரு நல்ல நேரம். ஒரு பாடலை பாடி நாம் ஆராதிக்கலாம். எல்லாம் தெரிந்த பாடலாக இருக்கலாம், தெரியாவிட்டாலும் நீங்கள் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். பாடல் நீ திறந்தால் அடைப்பவர் இல்லை, நீ கட்டினால் அதை எடுப்பவர் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று வெளிப்படுத்துகிற விஷயம் 3:8 பார்க்கிறோம். நீ திறந்தா அடைப்பவர் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவர் இல்லை. நீ திறந்தா அடைப்பவர் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவர் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. நீ திறந்தா அடைப்பவர் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவர் இல்லை. நீ திறந்தா அடைப்பவர் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவர் இல்லை. எல்லாரும் உணர்ந்து பாடுங்கள். உங்க பாடல் தெரியாட்டாலும் பரவாயில்ல. இல்லை இல்லை என்று சொல்லும்போது கரங்களை சேர்த்து, நமக்கு எதிர்ப்பவர் யாருமே இல்லை. எத்தனை பாடுகள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம். பாடல் வேளையிலே நம் முழு மனதோடு நம்ம ஆராதிக்கிற வேளையிலே கர்த்தர் நமக்கு பெரிய விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக பீலேயாமை கூலி கொடுத்து பாலாக் அழைத்த போது பீலேயாம் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக வந்த பீலேயாம் சொல்லுகிறார், நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், நான் திரும்ப கூடாது என்கிறார். அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய ஜெய கம்பீரம், ராஜாவின் ஜெய கம்பீரம் இருந்ததாம். அதே போல இந்த மாலை வேளையிலே பாடல் வேளையிலே கர்த்தர்களுடைய இல்லை 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 என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. சேர்ந்து பாடுவோமா? நீ திறந்தா அடைப்பவர் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவர் இல்லை. நீ திறந்தா அடைப்பவர் இல்லை, நீ கட்டினா இடிப்பவர் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை 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 என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. நாசின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம், பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. நாசின் சுவாசத்தால் சொல்லுமா, இரண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனையை தப்ப விடாமல் மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது,
வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவர் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவர் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், கொடியை ஏற்றிடுவோம். இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவர் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவர் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. இல்லை இல்லை, எல்லாம் சொல்லுமா? இல்லை, என்னை எதிர்ப்பார் காரியம் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவர் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவர் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. மீண்டும் இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவர் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, எல்லாம் சொல்லுங்க. இல்லை 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 இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும். பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், கொடியை ஏற்றிடுவோம். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவர் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவர் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போமா? எனக்கு அருமையான சகோதரனே, எனக்கு அருமையான சகோதரியே, சகோதரனே, இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நம்மளோடு பேச இருக்கிறார். இந்த மாலை வேளையிலே, இந்த ஆராதனை வேளையிலே நம் இருதயத்தை தேவனுக்கு நேராக சீராக்கும் போது தேவனுடைய சாசன் மூலமாக நல்ல வார்த்தைகள் நோக்கி கடந்து வரும். இந்த ஆராதனை வேளை நம் இருதயத்தை சீர்படுத்துகிற வேளை சகோதரனே. ஒருவேளை நீங்க வந்திருக்கிற சூழ்நிலை, நீங்க எந்த சூழ்நிலையில் ஊழியக்காரருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை அறிந்த தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், உன் உள்ளத்தில் இருக்கிற பாரங்களையும் வேதனைகளையும் தோல்விகளையும் அவர் அறிந்த தேவனாய் இருக்கிறார். இந்த வேளையிலே இந்த இடத்தை விட்டு நீ கடந்து செல்லும் போது ஒரு மகிழ்ச்சியோடு, ஒரு துதியோடு, கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை தந்தாருங்கிற அந்த எண்ணத்தோடு கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறார். வரும்போது ஓ எனக்கு பெரிய சாபம் இருக்கிறதே, தடை இருக்கிறதே, ஏன் இந்த வியாதி நீங்கவில்லை என்று நீ கண்ணீரோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், ஒரு தோல்வியோடு வந்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க சென்று அங்கே பிலேயாம் சொல்லுகிறார், அவர்களுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒப்பான பலன் இருந்ததாம். எல்லாம் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அவளுக்கு என்ன பலன் இருந்தது? காண்டா மிருகத்துக்கு ஒரு பலன்.
இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க சென்று பிலேயாம் சொல்லுகிறார், யாக்கோவுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுவதும் இல்லை. தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ஒரு தள்ளப்பட்ட நிலைமை இருந்த தேவ பிள்ளையே, எல்லா விதமான கட்டுகளில் நாம் இருந்தோம். வியாதியின் கட்டுகள், பண வியாபாரத்தில் இருக்கிற உடைசல், எல்லாம் நஷ்டமிக்கிற கட்டுகள், இப்படி பல விதமான கட்டுகள் இருந்து தேவன் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். நம்மளை பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிறார். இந்த தேவ ஜனங்களுக்கு முன்பதாக, இந்த ஆவிக்குரிய ஜனங்களுக்கு முன்பதாக எந்த விதமான பில்லி சூனிய கட்டுகளோ நம்மை ஒன்றும் அடங்காது. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாமா? சொல்லுகிறார், அந்த ஜனம் துட்ட சிங்கம் போல, பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். எப்படி போமா? பால சிங்கம் போல நாம் எதிர்த்து நிமிர்ந்து நிற்போம். கர்த்தர் அந்த பலனை தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை நம்புகிற இருக்கிற பிள்ளைகளுக்கு, அவர் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்களுக்கு அவர் உங்களை பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. மரண இருள் சூழ்ந்திடு வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, மரண இருள் சூழ்ந்திடு வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. சொல்லுவோம், வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. கரங்களை அசைத்து, இல்லை இல்லை என் வாசலை அடைப்பவர் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. ஆமென். இல்லை 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 என் வாசலை அடைப்பவர் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை எல்லாம் சொல்லுங்க, தேவனை துதிக்கும் விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானே கீழே தள்ளிடுவோ, துதியாலே சாத்தானே கீழே தள்ளிடுவோ, திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோ, திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோ, கொடியை ஏற்றிடுவோ. கரங்களை அசைத்து, இல்லை இல்லை நிச்சயமாக உனக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காமே செய்ய போகிறார். இல்லை இல்லை என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவர் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவர் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவர் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவர் இல்லை. சொல்லுங்க, நீ திறந்தால் அடைப்பவர் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவர் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு வாசலை திறந்து விட்டால் மனிதனோ பிசாசின் கிரியைகளோ அதை அடைக்கவே முடியாது. அவர் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடி திறக்குகிறமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த மாலை வேளையிலே தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, இந்த வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கொடுக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பிவிட்டால், உன் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பிவிட்டால், உன் வியாபாரத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் விரும்பிவிட்டால், நீ வேலை ஸ்தலத்திலே உனக்கு ஒரு பதவி உயர்வு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பிவிட்டால், பிசாசின் கிரியைகளோ மனிதனோ தடை செய்ய முடியாது. பாடக்காரர் சொல்லுகிறார், இல்லை இல்லை என் வாசலை அடைப்பவர் இல்லை, இல்லை இல்லை என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. சொல்லுங்க, இல்லை இல்லை என் வாசலை அடைப்பவர் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. பிரைஸ் தி லார்ட். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜீவாதிபதியே, ஹல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை அசைத்து எல்லாரும் கரங்களை அசைத்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலே ஒரு சில நிமிடங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு தகுதிப்படுத்தினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நீர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கும் போது மனிதன் கூட்ட முடியாது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் தகப்பனே. இந்த விம்மட்டுமாக பாடல் பகுதி, ஆராதனை பகுதி ஆசீர்வதித்த தேவன் தொடர்ந்து ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேர கடந்து செல்வதை ஆசீர்வதிங்க. உம்முடைய தாசனை வல்லமையாய் பயன்படுத்துங்க. வனாந்திரத்தை அதிர செய்கிற சத்தம், பெண்மானை இன செய்கிற சத்தம் இந்த நாட்களில் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் விடுதலை செய்தியாக என் தேவன் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கத்த கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். விசேஷமாக இம்மட்டுமாய் கர்த்தர் நம்முடைய பாடல் நேரங்களை, ஆராதனை நேரங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்த வேண்டும். சரி, இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அப்படியே இருந்த வண்ணமாக ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்துமை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் பாடல் வேளையிலே ஆண்டவரே, எங்கள் ஆராதனை வேளையிலே எங்கள் அசையாடுகிற ஆவியானவே எங்கள் மத்தியில் நீர் அசைவாடின அன்பிற்காக நன்றியும் துதியும் சோத்திரத்தையும் இப்போ நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் கிருபை பொரிந்தின வார்த்தைகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடியினால் இன்றைக்கு அந்த கிருபையுள்ள வார்த்தைகள் வர வேண்டுமா நான் செபிக்கிறேன் அப்பா. அவர் தம் ஜனத்தை சந்தித்தார். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆவியானவரே நீர் பெயராக சந்திக்க வேண்டுமா நான் செபிக்கிறேன் அப்பா. இப்போ கர்த்தருடைய ஆவியானவரே நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்றை முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலுமே அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வேலை கொடுக்கிறார். நல்ல ஒரு வியாபாரம், தொழில், பிள்ளைகள் எல்லாவற்றையுமே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கை வெற்றியாக இருக்க வேண்டும். அது தேவன் விரும்புகிற ஒரு காரியம். நீங்கள் வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியாக இருக்க வேண்டும். நீங்கள் தொழில், வேலை, ஊழியம் எதுவாக இருக்கட்டும், நாம் என்ன செய்தாலும் அது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம். காரணம் என்ன? நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி கொலோசியர் 2:15 அப்படி சொல்லுகிறது. இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கத்திலே அவர் வெற்றி பெற்றார். எதற்காக இயேசு இந்த உலகத்திற்குள்ளே வந்தாரோ, அவர் என்ன காரியத்திற்காக இந்த உலகத்திற்குள்ளே வந்தாரோ அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெற்றியோடு கூட முடித்தார். அவர் வெற்றியோடு கூட முடித்தபடினால் தான் பிள்ளைகளும் இந்த உலக வாழ்க்கையிலே எல்லாவற்றிலுமே ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கைகளை சற்று யோசித்து பாருங்க. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தோல்விகள் வந்து விடுகிறது. நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நாம் செய்கிற அநேக காரியத்திலே சில சமயம் அநேகருடைய வாழ்க்கை தோல்விகள் வருகிறது. காரணம் என்ன? நான் அநேக சம்பவங்களை சொல்ல முடியும். பாருங்க, இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் 15 4 மாவடியிலே வாலிபர் கொண்டாட்ட யூத்துக்கான ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்.
அதில் முதல் செய்தி நான் கொடுத்து விட்டு மத்தியான நேரம் லஞ்ச் முடித்ததுக்கப்புறம் 2வது பகுதிக்குள்ளாக நான் கடந்து போனேன். கடந்து போவதற்கு முன்பாக ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு செய்தி வந்தது. அவங்க சொன்னாங்க, அண்ணே உங்களை முக்கியமாக ஒரு குடும்பத்தார் பார்க்க வேண்டும், உங்களை எப்படியாவது ஜெபிக்கணும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஒரு 2 நிமிடம் நீங்கள் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னக்கூட்டி அவங்கள பார்த்து இங்கே ஜெபம் பண்ணால் நல்லதாக இருக்கும், ரொம்ப ஆசையோடு வந்திருக்கிறாங்க, வெகு தூரத்தில் அவங்க பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே சரி ஸ்டேஜுக்கு பின்னால் நிற்க சொல்லுங்கள், நான் போகிற பொழுது நான் பார்த்து ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி நான் போனேன். அங்கே போகிற பொழுது ஒரு தாயார், அவருடைய வாலிப மகள், என்னோட மூத்த மகள்லாம் நின்று கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த தாயாரிடத்தில் நான் கேட்டேன், என்ன காரியம், எதற்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த தாயாருடைய கண்களில் கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. அந்த தாயார் துக்கத்தோடு காத்து சொன்னார்கள், பிரதர் இது என்னுடைய மகள், அவளுக்கு திருமணமாகி 7 மாதம் ஆகிறது, இப்பொழுது கணவனோடு கூட வாழ முடியாது என்று சொல்லிவிட்டு என்னோடு கூட வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நான் எவ்வளவோ புத்தி சொல்லுகிறேன், கணவனோடு கூட சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி என்ன சொன்னாலும் என் மகள் கீழ்ப்படியாதபடிக்கு அவரோடு என்னால் வாழ முடியாது என்று சொல்லிவிட்டு என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். நீங்கள் அவளுக்கு நல்ல ஆலோசனை கொடுங்க, அவளுக்கு ஆலோசனை கொடுத்து அவளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த தாயார் இடத்துல சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்து 7 மாதங்கள் தான். 7 மாதத்திலே அந்த குடும்ப வாழ்க்கை தோல்வியாக முடிந்து விட்டது. நான் அநேக சம்பவங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், தெரிந்த நண்பர், தெரிந்த குடும்பம், மகளுக்கு திருமணம் செய்து வைத்தார். பாருங்கள், வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறார்கள். திருமணம் முடிந்த முதல் நாள் கணவன் மனைவி சந்திக்கிறார்கள். சந்திக்கிற பொழுது அந்த கணவன் சொன்ன வார்த்தை வேதனையான ஒரு காரியம். தன் மனைவியை பார்த்து சொல்லுகிறார், சந்தோஷமாக ஒரு வெற்றி உள்ள குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கும்படியாக முதலாவது கணவன் மனைவியும் சந்திக்கிறார்கள். அந்த கணவன் சொல்லுகிறார், உன்னோடு நான் வாழ முடியாது, உன்னை என் மனைவியாக நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி மனைவியை பார்த்து சொல்லுகிறான். மனைவிக்கு அதிர்ச்சி, ஏன் என்னை ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னோடு வாழ உன்னை எனக்கு பிடிக்கவில்லை, உன்னை நான் வாழ முடியாது சொல்லி முதல் நாளிலேயே மனைவி விட்டு பிரிந்து போய்விட்டார். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் தான். யோசித்து பாருங்க, வாழ்க்கை வெற்றியாக ஆரம்பிக்க வேண்டிய குடும்பம் ஆரம்பமே தோல்வியாக முடிந்து விடுகிறது. எனக்கு அறிவு இப்படி அநேக சம்பவங்களை சொல்ல முடியும். ஒரு நண்பர், வியாபாரம் செய்கிற தெரிந்த நண்பர் ஒரு வந்தார். அவர் சொன்னார், பிரதர் நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னுடைய நண்பர் ஒருவர் வந்தார், வந்து சொன்னார், இப்படி கம்ப்யூட்டர் பிரிண்டிங் பெரிய பிஸ்னஸ், பல லட்சக்கணக்கான ரூபாய் லாபங்கள் வரும் என்று சொல்லி அது ஆரம்பிக்கும்படியாக சொன்னார். நான் உனக்கு எல்லாம் செய்து கொடுக்க சொன்னார். ஆரம்பித்தோம். சில நாட்கள் எல்லாம் நஷ்டம், எல்லாம் தோல்வியாய் போய்விட்டது, என் வியாபாரம் ஆரம்பமே தோல்வி என்று சொல்லி வேதனையோடு கூட சொன்னார். நான் எதற்காக சொல்ல, இப்படி அநேக சம்பவங்களை நான் சொல்ல முடியும். அநேக வாழ்க்கையிலே ஆரம்பிக்கிற பொழுது எல்லாம் குடும்ப வாழ்க்கையிலே தோல்விகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தோல்விகள், ஏன் வியாபாரம் தொழில் எல்லாவற்றிலுமே தோல்விகள் வந்துவிடுகிறது. ஆனால் ஆண்டவர் நாம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன, இந்த உலகத்திலே நாம் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். நான் மீண்டும் சொல்கிறேன், காரணம் இயேசு வெற்றி சிறந்தார், நாமும் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்ப இயேசுடைய வாழ்க்கையிலே எப்படி வெற்றி வந்தது, அவர் வந்த காரியம், அவர் செயல்படுத்தின காரியத்திலே இயேசு எப்படி வெற்றியை பெற்றுக்கொண்டார், அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கை வெற்றியாக இருக்க வேண்டும், உங்கள் குடும்ப வாழ்க்கை வெற்றியாக இருக்க வேண்டும், நீங்கள் செய்கிற வியாபாரம் வெற்றியாக இருக்க வேண்டும், நீங்கள் செய்கிற தொழில் வெற்றியாக இருக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் வெற்றியாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலுமே நாம் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவர்களாக வாழ வேண்டும். அப்படி அந்த ரகசியம் என்ன, இயேசுடைய வெற்றியின் ரகசியம் என்ன, அதை குறித்து நீங்கள் சரியாக அறிந்து கொண்டால் நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்களே, ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் அன்மையாக வெற்றியை உள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் முதலாவதாக நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதை யாரும் மறுக்க முடியாது. ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதபடிக்கு, இயேசுடைய பிள்ளைகளாய் மாறாதபடிக்கு நாம் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போல வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும். காரணம் சங்கீதம் சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நம்முடைய செய்கிற வியாபாரம், நம்முடைய தொழில் எல்லாவிலும் வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய வேதத்தை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை நாம் நேசிக்க வேண்டும். மாத்திரமல்ல விசுவாசம் இருக்க வேண்டும். ஏன்னா விசுவாசம் உள்ள, விசுவாசத்தினால் எல்லாம் சாதிக்க முடியும். விசுவாசம் உள்ளவர்களால் ஜெபத்தினால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும், வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. இதெல்லாம் அடிப்படையான ஒரு காரியம். ரட்சிப்பு வேண்டும்,
வேத தியானிப்பு வேண்டும், விசுவாசம் வேண்டும். இது இல்லாதபடிக்கு வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இது மாத்திரம் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து விட முடியாது. வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு மேலாக இன்னொரு காரியம் இருக்கிறது. அதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு எப்படி வெற்றியை பெற்றுக்கொண்டார், அவருடைய வெற்றியின் ரகசியம் என்ன? வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை இன்றைக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும், நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும், நானும் பிதாவை அறிந்திருக்கிறேன். நல்ல ஒரு வசனம் பாருங்க. இயேசுடைய வாழ்க்கையிலே இந்த வெற்றியின் ரகசியமே முக்கியமான ஒரு காரியம். இயேசு அழகாக சொல்லுகிறார், நான் என் பிதா என்னை அறிந்திருக்கிறதே போல நானும் என் பிதாவை அறிந்திருக்கிறேன் என்று அழகாக சொன்னார். இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில தோல்வி வருகிறது? லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு அநேக குடும்பத்தில் இல்லை. குடும்பம் என்றால் என்ன, கணவன் மனைவி உறவு என்றால் என்ன என்று சொல்லி ஒரு அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இன்னைக்கு அநேக குடும்பத்திற்குள்ள இல்லை. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உறவு என்ன, கணவன் மனைவிக்குள்ள உறவு என்ன என்பதை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக குடும்பத்திலே இந்த புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை தான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களிலே தோல்விகளை கொண்டு வருகிறது. இயேசு அழகாக சொல்லுகிறார், என் பிதா என்னை அறிந்திருக்கிறார், என் பிதா என்னை அறிந்திருக்கிறார், நானும் என் பிதாவை அறிந்திருக்கிறேன் என்று அழகாக சொல்லுகிறார். ரெண்டு பேருக்குள் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. அந்த தன்மை தான் இயேசுடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வந்தது. நான் சொன்னேன் அநேக சம்பவங்களை. இந்த தாயாரத்தில் அந்த வாலிப மகளத்தை கேட்டேன். 7 மாதம் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். நான் கேட்டேன், ஏன் உன் கணவர் உனக்கு பிடிக்கவில்லை, ஏன் உன் கணவரை சேர்ந்து வாழ முடியவில்லை என்ற சகோதரி பார்த்து கேட்ட பொழுது அந்த சகோதரி, அந்த வாலிபர்கள் சொன்னால், இந்த திருமணத்தில் எனக்கு விருப்பமே கிடையாது, என் தாயார் என்னை கட்டாயப்படுத்தி இந்த திருமணத்தை செய்து வைத்தார்கள் என்று சொல்லி கண்ணீரோடு அந்த வாலிபர்கள் சொன்னார். அந்த தம்பியிடத்தை கேட்கிறவங்க சொன்னார், அந்த முதல் நாள் பிரிவினை வந்து அந்த குடும்பத்தை கேட்ட பொழுது அந்த மனைவி கேட்கிறார் தன் கணவரிடத்தில், ஏன் என்னோடு வாழ முடியாது, ஏன் உங்களுக்கு பிடிக்கலை என்று கேட்ட உடனே எனக்கு பிடிக்கவில்லை, பிடிக்கலைன்னா ஏன் என்னை திருமணம் செய்து கொண்டீர்கள், முதலே பிடிக்க சொல்லியிருக்கலாமே என்று கேட்ட உடனே அந்த கணவன் சொன்னானாம், என் தாயார் உன்னை திருமணம் செய்ய வேண்டும் கட்டாயப்படுத்தினபடினால் தான் நான் உன்னை திருமணம் செய்தேன். அந்த மகன் சொல்லுகிறான். யோசித்து பாருங்க, 25 வருஷமாக மகளை வளர்க்கிறார்கள். அந்த மகளுடைய இருதயத்தின் எண்ணங்கள் என்ன, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, அவருடைய விருப்பம் என்ன, ஒரு தாயாலை புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு அநேக பெற்றோருடைய வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை வருது? உன் பிள்ளையுடைய விருப்பம் என்ன நீங்கள் அறிந்து கொள்ளணும். நான் சொன்னதை செய்ய வேண்டும், நான் செய்ய, அதுதான் பிரச்சனை வருகிறது. நிறைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஏன் பிரச்சனை வருது? என் புருஷன் என்னை புரிந்து கொள்ளணும், என் மனைவி என்னை புரிந்து கொள்ளணும், அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் வேதத்தை கவனமாக வாசித்து பார்ப்பீர்களானால் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கவனமாய் வாசித்து பாருங்கள். இயேசு அழகாக ஒரு வார்த்தை சொன்னார், மனுஷர்கள் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அது அர்த்தம் என்ன? எப்படி மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நீங்களும் அப்படி மற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். உன் புருஷன் உன்னை புரிந்து கொள்ள விரும்புகிறாயே, அதே போல உன் புருஷனுடைய காரியம் என்ன நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உன் பிள்ளை உன்னை புரிந்து கொள்ள நினைக்கிறாயே, உன் பிள்ளையுடைய விருப்பம் என்ன நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக பேர் சுயநலம், என்ன புரிந்து கொள்ளணும், நான் சொன்னபடி செய்யணும், நான் சொன்னபடி நடக்க வேண்டும். இன்னைக்கு அநேக குடும்பத்துக்குள்ளே இந்த பிரச்சனை போராட்டத்திற்கு காரணமே விட்டு கொடுக்கிற மனப்பாய் இல்லாதபடிக்கு, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இல்லாதபடிக்கு நாம் போராடுகிறபடினால் தான் ஆண்டவர் சொல்ல வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள முடிவதே கிடையாது. அப்போ வேதம் அழகாக இயேசுடைய வாழ்க்கையிலையும் வெற்றியுடைய ரகசியமே என்ன? அவர் பிதாவை அறிந்து கொண்டார். பிதாவை அறிந்து கொண்டு, என் பிதா எதற்காக என்னை அனுப்பினார், நான் செய்கிற பொழுது என் பிதா எனக்கு என்ன செய்வார், எல்லாவற்றையும் இயேசு அறிந்து கொண்டார். அதே போல பிதா இயேசுவை அறிந்து கொள்ளுகிறார். நீங்கள் நல்ல வேதத்தை வாசித்து பாருங்க. வேதமத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசருவை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புகிற பொழுது நீங்கள் நல்ல வேதத்தை வாசித்து பாருங்க. அந்த யோவான் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் இயேசு அழகான வார்த்தை சொல்கிறார்.
பிதாவே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எப்போ அறிந்திருக்கிறேன், ஆனாலும் இந்த ஜனங்கள் விசுவாசிக்கும்படிக்கு இதை சொன்னேன் என்று சொல்லுகிறார். நீ அந்த முந்திர வாசி பாருங்க. பிதாவே எனக்கு செவி கொடும் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனம் தான் அதை சொல்லுகிறார், நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர். இன்னைக்கு மாத்திரமல்ல, காரணம் நான் உம்மை அறிந்திருக்கிறேன், நான் என்ன கேட்டாலும் நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர், நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அழகாக சொல்லுகிறார். அப்ப இயேசுவுக்கு பிதாவை குறித்த சரியான ஒரு அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருந்தது. என் பிதா என்னை எதற்காக அனுப்பி இருக்கிறார், என் ஊழியம் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் இயேசு அறிந்து கொள்ளுகிறார். அதனால் ஒன்று அறிந்து கொள்ளுங்க, உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், கணவன் மனைவிக்குள்ளே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். இன்னைக்கு வியாபாரத்துக்குள்ள தோல்வி என்ன தெரியுமா? நிறைய பேர் நினைக்கிறவங்க, ஒரு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க ஒன்று, நான் என்ன நினைக்கிறோம் அதைப்படி அவன் நெய்யணும், அவன்படி நடக்கணும். உங்கள் வேலைக்காரர்கள் உங்களை புரிந்து கொள்ள விரும்புகிறீர்களே, அதே போல் உன்கிட்ட ஒருத்தன் வேலை பார்க்குறானா அவனை புரிந்து கொள்ளணும். நீங்கள் ஒரு தொழில் செய்தாலும் ஒரு வியாபாரம் செய்தாலும் நீங்கள் என்ன செய்தாலும் சரிதான். நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் என் மேனேஜரை புரிந்து கொள்ளவே மாட்டேங்கிறார், என்னை ரொம்ப கடினமாக நடத்துகிறார். அவர் உன்னை புரிந்து கொள்ள நினைக்கிறியே, உன் மேனேஜரோட சூழ்நிலை என்ன, உனக்கு ஆஃபீஸராக இருக்கிறானே அப்படி சூழ்நிலை என்ன, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ளணும், என்ன புரிந்து கொள்ளணும்? காரணம் என்ன? சுயநலம். மற்றவர்கள் நம்ம புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி சுயநலமாகவே நாம் காரியத்தை செயல்படுத்துகிறபடினால் தான் அநேக வாழ்க்கையிலே தோல்விகள் வந்து விடுகிறது. உங்கள் வாழ்க்கை வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் இயேசு சொன்னதை போல என் பிதா என்னை அறிந்திருக்கிறார், நானும் என் பிதாவை அறிந்திருக்கிறோம், என் வாழ்க்கை வெற்றியாக முடியும். உங்கள் வாழ்க்கை, உன் குடும்ப வாழ்க்கை, உங்கள் வியாபாரம், உங்கள் தொழில், ஊழியம் எதுவாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியத்தையும் அதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். சில பேர் பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்தால் வியாபாரத்தை புரிந்து கொள்ளாதபடியே வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது. பின்பு தொழில் நஷ்டம் வராமல் என்ன செய்யும்? எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் முதலாவதாக அதை சரியாக நாம் புரிந்து கொண்டு நாம் செயல்படுத்த வேண்டும். நாம் செயல்படுத்துகிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாக மாற முடியும். சரி, நான் இன்னைக்கு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் சரியாக ஒரு காரியத்தை புரிந்து கொண்டால், இயேசு சொன்னதை போல என் பிதா என்னை அறிந்திருக்கிறார், நான் என் பிதாவை புரிந்து வைத்திருக்கிறேன். இப்படி ரெண்டு பேரும் புரிந்து கொள்ளுகிற பொழுது ஒரு காரியத்தை நாம் சரியாக விளங்கி புரிந்து கொண்டு நான் செயல்படுகிற பொழுது நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வருகிறது, எப்படிப்பட்ட வெற்றியை தேவன் நமக்கு கொடுக்கிறார். வேதத்தில் இருந்து நான் இன்னைக்கு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஒன்று அறிந்து கொள்ளுங்க, நீங்கள் மற்றவர்களை புரிந்து, உங்கள் குடும்பத்தை புரிந்து, உங்கள் பிள்ளைகளை புரிந்து, உன் தொழில் வியாபாரம் ஊழியம் எதுவாக இருந்தாலும் அதை சரியாக புரிந்து கொண்டு செயல்படுத்துவீர்களானால் முதலாவதாக தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். நல்லா அறிந்து கொள்ளுங்க, இந்த வசனம் முக்கியமான வசனம். முந்திர வாசி பாருங்க. சாலமோன் நாட்களிலே அந்த யுத்தம் இல்லாதபடி தேசத்திலே சமாதானம் இருந்தது. அப்ப பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி, சமாதானம் இருந்தது, செழிப்பு இருந்தது சாலமோன் நாட்களில் தேசத்திலே. காரணம் என்ன? தாவீதின் நாட்களிலே யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. தாவீதின் நாட்களை போராட்டம், ரத்தம் சிந்திக் கொண்டே இருந்தான். அநேக யுத்தங்கள், அநேக போராட்டங்களை தாவீது செய்து கொண்டே இருந்தார். ஆனால் வேதத்தை வாசித்து பாருங்கள், சாலமோன் நாட்களிலே அந்த 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, சமாதானம் இருந்தது, தேசத்திலே சமாதானம் இருந்தது. மாத்திரமல்ல, ஜனங்கள் தங்கள் தங்கள் அத்திமரத்துக்களின் திராட்சை செடியின் கீழும் சுகமாக வாழ்ந்தார்கள். ஒரு பீஸ்ஃபுல் லைஃப், ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் அந்த நாட்களில் இருந்தது சாலமோன் நாட்களிலே. இதற்கு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், வேதத்தை கவனம் வாசித்து பார்ப்பீங்களானால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்க. கர்த்தர் சாலமோனிடத்தில் கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று கேட்ட உடனேயே சாலமோன் அழகான ஒரு ஜெபம் பண்ணுகிறார். அது என்ன கேட்டார் தெரியுமா? ஆண்டவரே,
இவ்வளவு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூத ஜனங்களுக்கும் என்னை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், லட்சக்கணக்கான மக்கள், இவர்களை ஆளுகை செய்யும்படிக்கு நீர் என்னை ராஜாக வைத்திருக்கிறேன். நான் உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன். அவன் கேட்ட காரியம் மிக அருமையான ஒரு காரியம். இந்த ஜனங்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனங்களுக்கு என்னை ராஜாவாக வைத்திருக்கிறேன். என்னை தேடி வருவார்களே, இவருடைய தேவைகள் என்ன, நான் விசாரிக்க வேண்டுமே. நான் சரியாக புரிந்து என் ஜனங்கள் எதற்காக என்னை தேடி வருகிறார்கள், என்ன எதிர்பார்க்கிறார்கள், அவருடைய மனநிலைமைகள் என்ன, அதை நான் சரியாக புரிந்து கொண்டு என் ஜனங்களுக்கு நான் நீதி செய்ய வேண்டும். அதுதான் சாலமோன் கேட்ட ஒரு காரியம். அந்த வசனம் நல்லா வாசித்து பாருங்க. மற்றவனுக்கு என்ன கேட்டிருக்கணும்? ஆண்டவரே, என்னை ராஜாக வைத்திருக்கிறேன், எல்லாரும் நான் என்னை புரிந்து கொள்ளணும். நான் என்ன சொன்னேன், என் நினைப்பு என்ன, என் மனசு என்ன இருக்குது, என் ஜனங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு எனக்கு பயப்பட்டு நடக்கணும் அப்படி அவன் கேட்கவே இல்லை. என் 10 லட்சம் ஜனங்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் கேட்கவே இல்லை. ஒரு மனுஷன்தான் 10 லட்சம் ஜனங்கள் ஒரு மனுஷன் சேர்க்க புரிந்து கொள்ள முடியும். அவன் அதை கேட்கல. ஆண்டவரே, என் ஜனங்கள் என்னை புரிந்தாலும் புரியாவிட்டாலும் என் ஜனங்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, இவங்க நான் புரிந்து அறிந்து இவர்களுக்கு நான் நீதி செய்ய வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என் புருஷன் என்னை சரியாக புரிந்து கொள்ளலை, அவன் எப்படி பார்த்தாலும் இப்படி தான் இருக்கிறார், என் பிள்ளைகளை என்னை புரிந்து கொள்ளலை என்று சொல்லி உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறீர்கள் ஒழிய மற்றவர்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வு உங்களுக்குள்ளே வருவதே இல்லை. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற எல்லா காரியம் டோட்டல் ஃபெயிலியர். அதுதான் ஃபெயிலியர் ஆகுது. ஒன்று அறிந்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுமா, வெற்றியாக இருக்க வேண்டுமா, நீங்கள் பிரயாசப்படுங்க. எப்படி மற்றவங்களை புரிந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் மற்றவர்களை புரிந்து கொண்டால், உங்கள் கணவனை புரிந்து கொண்டால், உன் மனைவியை புரிந்து கொண்டால், உன் பிள்ளைகளை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் அநேகர் அது நினைக்கிறது இல்லை. என்னை புரிந்து கொள் சொல்லி நான் போராடி கொண்டு இருக்கிறபடினால் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுகிறோம். எந்த ராஜாக்கள் நாட்கள் இல்லாத ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சாலமோன் நாட்களிலே தேவன் கொடுப்பதற்கு ஒரே ஒரு காரியம், இந்த காரியம்தான். அவனுடைய வெற்றி ராஜ்ய பாரியம் வெற்றியாக இருப்பதற்கு முக்கியமான ஒரு காரியமே ஜனங்களை புரிந்து கொள்ள வேண்டும், என் ஜனத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு இருதயத்தின் விருப்பம் சாலமோனுக்குள்ள இருந்தது. அது தேவனுக்கு பிரியமான காரியமாக இருந்தது. அந்த ஆண்டவர் சொன்னார், சாலமோன், நீ விரும்புகிறபடி நான் அந்த கிருபைகளை உனக்கு நான் கொடுப்பேன். நீ கேட்டபடி உன் ஜனங்களை விசாரிக்கும்படியாக, ஜனங்களை புரிந்து அவளை அறிந்து அவளுக்கு நீதி செய்யும்படியான விசேஷித்த கிருபைகளை உனக்கு நான் கொடுப்பேன் என்று தேவன் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதனால் தான் சாலமோனுடைய ராஜ்யம் வெற்றி உள்ள வாழ்க்கையாக இருந்தது. நீங்கள் அநேக சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். பாருங்க, போன திறப்பின் வாசலில் நேற்று அருமையான ஒரு மோகன் சலாஸ் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. ஒரு சகோதரி, ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி, நல்ல ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ண சகோதரி, அவங்க ஆரம்ப நாட்கள், இப்போல்லாம் ஆரம்ப நாட்களில் பிரதர்கிட்ட வந்து பேசுகிறாங்களாம், பிரதர், என் கணவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும் பிரதர், என் கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க, அவர் ரட்சிக்கப்படணும் பிரதர். கிறிஸ்தவர் தான், சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாரு, ரட்சிக்கப்படாமல் சர்ச்சுக்கு இல்லை, ஒன்றுமே இல்லை, பைபிள் படிக்க மாட்டேங்கிறாரு, ஒன்றும் எவ்வளோ சொல்லி பார்க்குறேன் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வந்து எப்படியாவது அவருக்கு கொஞ்சம் சொல்லி, அவருக்கு நல்ல புத்தி சொல்லி என் கணவருடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபிங்க பிரதர் என்று சொல்லி கேட்டாங்களாம். பிரதர் சொன்னாரா, சரி நான் வர்றேன், நான் வந்து அவருக்காக ஜெபிக்க வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த குடும்பத்தை சந்திக்க போனாங்களாம். அவருடைய கணவரை பார்த்த உடனே பேசுனாங்களாம், பிரதர், நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக மாறணும், நீங்கள் இயேசுடைய பிள்ளையாக நீங்கள் ரட்சிக்கப்படணும், அப்படின்னா தானே நீங்கள் மோட்சத்துக்கெலாம் வர முடியும் என்று சொல்ல பேசுனாங்களாம். அவர் பிரதரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம், பிரதர், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்லுங்கள் பிரதர், என் மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? ரட்சிக்கப்படுங்க, அவங்க எங்கே போவாங்க கேட்டாங்களா? அவங்க நிச்சயமாக மோட்சத்துக்கு போயிடுவாங்க. என் மனைவி நிச்சயமாக மோட்சத்துக்கு போயிடுவாளா? நிச்சயமாக மோட்சங்களா? அப்போ அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன்ட்டாரான், அந்த இடமே எனக்கு வேணான்ட்டாரான். இந்த உலகத்திலே அவளோட என்னால் வாழ முடியல, என்னை புரிந்து நான் என்ன புருஷன் என்ன எதிர்பார்க்குறேன்னு சொல்லி அதை புரிந்து கொள்ளாதபடி அவள் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. இவளோடு நான் பட்ட பாடு இங்கே போதும், மோட்சத்திலையும் போய் நான் அவளோட கட்டி நான் வாழ பிரச்சனைப்பட வேண்டாம், நான் அதை விட நரகத்துக்கே போயிடலான்ட்டாரான். யோசித்து பாருங்க, ஒரு கணவன் சொன்ன வார்த்தை இது. அப்போ நீ புருஷன் என்ன ரட்சிக்கப்பட்டு என்ன அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் உங்களுடைய புருஷனுடைய இருதயத்தின் காரியங்கள் என்ன விளங்கி கொள்ள முடியலை. நீ என்ன ரட்சிக்கப்பட்டு என்ன செய்த உன் பிள்ளையுடைய காத்தை புரிந்து கொள்ளனா உன் ரட்சிப்பு விருதா.
எதுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறீங்க? யோசித்து பாருங்க. மற்றவர்களை புரிந்து கொள்ளாதபடிக்கு நாம் ஆண்டோட பிள்ளைன்னு சொல்வதே பிரயோஜனமே இல்லை. ஆனால் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்நிய பாஷை பேசி தீர்க்கதரிசனம் சொல்லியும் இன்னைக்கு உன் குடும்பத்தில் வெற்றி இல்லை. அந்த வெற்றி இல்லாததுக்கு காரணம் என்ன? மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மை. நீ மற்றவர்களை புரிந்து கொள்ளாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நல்லா அறிந்து கொள்ளுங்க. ஒரு முறை அருமையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், அவருடைய செய்தியை நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். அது ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை அவர் சொன்னார் பாருங்க. அவர் ஒரு முறை, இது வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம், அவர் ஒரு முறை சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஜாமான் வாங்கிக்கிட்டு இருந்தார். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பில்லிங் வந்த பொழுது அங்கே நிறைய கவுண்டர்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா. அன்றைக்கி கவுண்டர்ஸில் ரெண்டு மூணு கவுண்டர் தான் இருந்துச்சு. அது ஒரு கவுண்டரில் முன்னா ஒரு எள்ளு பார்த்தீங்கன்னா அவர் போய் நிற்கிறார், லாங் க்யூ. அதில் ஒரு சகோதரி உட்காந்து பில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. முன்னால் இருக்கிற கூட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த சகோதரி ஏசுகிறாங்க. ஏன்னா அந்த சகோதரி ரொம்ப ஸ்லோவாக செய்கிறாங்க. அவருடைய பல முகத்தில் ஏதோ துக்கம் பார்த்தீங்களான்னா, அந்த சகோதரி எல்லாம் தப்பாக அடிக்கிறாங்க. அடித்து கேன்சல் பண்ணி பில்லை போட்டு கொடுக்குறாங்க. கூட்டம் போக மாட்டேங்குது. எல்லாரும் அந்த பில் பண்ண அந்த சகோதரி ஏசிட்டே போகிறாங்க. எல்லாம் அந்த சகோதரி ஏச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சகோதரி பார்த்து உள்ளத்தை துக்கத்து மேலே துக்கம் வருது. இந்த ஊழியக்காரர் அவர் பக்கத்தில் போன உடனே சொன்னார், காட் பிளஸ் யூ சிஸ்டர் சொல்லிவிட்டு, பரவாயில்ல, நீங்கள் இவ்வளோ ஏதோ உங்கள் மத்தியில் ஏதோ வேதனை இருக்குது, பரவாயில்லை, இவ்வளோ வேதனை மத்தியிலும் நீங்கள் கடமை செய்கிறீங்களே, நான் அதுக்காக ரொம்ப நன்றி செலுத்துக்கிறேன் என்று சொல்லி அன்போடு பேசினாராம். பேசிட்டு, ஏன் உங்களுக்கு என்ன துக்கம், என்ன பிரச்சனை சிஸ்டர் சொல்லுங்கள். கேட்ட உடனே அந்த ஊழியக்காரர் கேட்ட உடனே அந்த சகோடைய கண்கள் இந்த தாரையாக கண்ணீர் வடி ஆரம்பிச்சுட்டான். அவங்க சொன்னாங்களாம், எல்லாரும் என்னை ஏசிட்டு போகிறாங்க, எல்லாரும் சண்டை போட்டு போகிறாங்க, நீங்கள் ஒருத்தர் தான் வந்து என்னை புரிந்து கொண்டு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேதனை கேட்ட ஒரே ஒரு ஆள் நீங்கள் தான், என்னை புரிந்து கொண்டு என் துக்கத்தை புரிந்து என்னை விசாரித்த ஒரே ஒரு ஆள் நீங்கள் தான் சொல்லிட்டு தன் காரியத்தை சொல்கிறாங்க. என் பிள்ளை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான், லீவு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, கணவர் வேறு ஒரு பட்டணத்தில் இருக்கிறார், அவரால் வர முடியலை, எப்படி கெஞ்சி கேட்டேன், பார்த்தீங்க லீவு கொடுன்னு கேட்டேன், லீவு கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, லீவுக்கு வராட்டினா வேலையை விட்டு வெளியே தள்ளிவிடுன்னு சொல்லிட்டாங்க, வேலை இல்லாமல் வாழ முடியாது, வேலைக்கு வந்துட்டேன், பிள்ளைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், என் பிள்ளைக்கு யாருமே கிடையாது, ஒரு அனாதே போல் இந்த ஹாஸ்பிட்டலில் படிக்கலை படுத்து இருக்கிறான், அவனுக்கு கவனிப்பு யாருமே இல்லை, நான் வேலை செய்த என் மகனுடைய நினப்பு தான் வருகுது, என் பிள்ளையை கொடுத்த ஒரு வேதனை தான் வருகிறது என்று சொல்லி அந்த சகோதரி ஊழியக்காரர் சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரர்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாம் கேட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் கேட்ட உடனே இது தான் பயப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச நண்பர் இருக்கிற சொல்லி உடனே இப்போ ஹாஸ்பிட்டல் தன்னுடைய நண்பருக்கு ஃபோன் பண்ணி, இந்த சகோதரி டியூட்டி முடிந்து வருகிற வரையும் அந்த பிள்ளையை கவனிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, அவள் வந்ததுக்கப்புறம் தான் நீ போகணும்னு சொல்லி அந்த முழு பொறுப்பையும் தன் நண்பர்கிட்ட கொடுத்தார். நீங்கள் இப்போ தைரியமாக சந்தோஷமாக வேலை பாருங்கள், உங்கள் பிள்ளைக்கு எல்லா கதை ஒழுங்கு செய்தாச்சு. யோசிச்சு பாருங்கள், மற்றவங்களாம் ஏசிட்டு போனாங்க, ஏன்னா நான் வேகமாக போன நினைக்கிறேன், எப்படி இருக்கிறாள் இப்படி இருக்கிறான்னு சொல்லி எல்லா அந்த சகோதரி ஏசுகிறாங்க. ஆனால் இவர் மாத்திரம் இல்லை, அந்த சகோதரி ஏன் வேலை செய்ய முடியல, எப்பவும் நல்லா வேலை செய்வாங்களே, என் அடிக்கடி போயிருக்கிறவர் எப்பவும் எல்லாமே செய்வாளே, இன்னைக்கு ஏன் அந்த சகோதரி முடியல, ஏன் இப்படி போராடி கொண்டு இருக்கிறாங்க, அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு மனுஷ சுவாபம். அதை அறிந்து கொண்டு பேசினால்தான் பாருங்க ஒரு ஆத்மா கர்த்தருக்குள்ள வர முடிந்தது, அந்த சகோதரிக்குள்ளே அந்த துக்கம் மாற்ற முடிந்தது. என்னைக்கும் அறிந்து கொள்ளுங்க, மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ள விரும்புவதை போல நீங்கள் மற்றவர்களை புரிந்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கை நீங்கள் எடுக்கிற காரியம் எல்லாமே வெற்றியாக இருக்கும். அப்போ முதலாவதாக புரிந்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம், உங்கள் வாழ்க்கையிலே செழிப்பு உண்டாகும். சாலமோன் ஜனங்களை புரிந்து கொண்டான், அவன் புரிந்து கொண்டபடினாலே தேசத்திலே சமாதானம் இருந்தது, தேசத்திலே செழிப்பு இருந்தது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ரெண்டாவது பாருங்க, தேவன் சொன்ன வார்த்தையின்படியே நாம் புரிந்து கொண்டு ஒருவரை அறிந்து கொண்டு செயல்படுகிற பொழுது தேவன் வைத்திருக்கிற இன்னும் ஒரு ஆசீர்வாதம் என்ன? ஒரு வியாபாரம் செய்யலாம், ஒரு தொழில் செய்யலாம், இல்லை நம்ம குடும்பமாக இருக்கலாம். குடும்பம்னா பிரச்சனை வரும், பிரச்சனை இல்லாத குடும்பம் எந்த குடும்பம் இருக்குது யோசிச்சு பாருங்க. கணவன் மனைவினா பிரச்சனை வரும், பெற்றோர் பிள்ளைங்களாம் பிரச்சனை வரத்தான் செய்யும். பிரச்சனை போராட்டங்கள் இல்லாத எந்த குடும்பமே இல்லை. வியாபாரம் செய்தாலும் பிரச்சனை வரத்தான் செய்யுது, தொழில் செய்தாலும் அதில் போராட்டம் வரும். போராட்டம் இல்லாமல் எல்லாம் தொழில் செய்ய முடியுமா? போராட்டம் வியாபாரம் செய்ய முடியும்னா வியாபாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் வருகிறது, தொழிலில் நெருக்கம் வரத்தான் செய்யும். குடும்பம் என்றால் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும், பெற்றோர் பிள்ளைகள் போராட்டங்கள் வரத்தான் செய்து. பிரச்சனை போராட்டம் இல்லாதபடி இந்த உலகத்தில் வாழ முடியாது. என் ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் அநேக உபத்திரங்களுக்கு உண்டு தான் ஆண்டவர் சொல்லிட்டார். அநேக போராட்ட மத்தியில் தான் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு குடும்ப வாழ்க்கை தேவன் கொடுத்ததான் குடும்ப வாழ்க்கை, ஆனால் பிரச்சனை வரத்தான் செய்யும். யோசித்து பாருங்க,
இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும்படியே வந்தார். தேவனுடைய குமாரன், அவருக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சா? இயேசு கிறிஸ்து எந்த பிரச்சனையும் இல்லாதபடிக்கு ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப சமாதானமாக, ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஊழியம் செய்தார் என்று பைபிளில் இருக்குதான். வேத வாசி பாருங்க. அவர் ஊழியம் செய்கிற பொழுது அவருக்கு பயங்கர பிரச்சனைகள், பயங்கர போராட்டங்கள் இருக்கத்தான் செய்தது. குடும்பத்தார், உடன்பிறந்த சகோதரர்கள் இயேசுவை பார்த்து சொல்ல மென்டல் ஆகிட்டாருங்கிறான். இயேசுவை பார்த்து குடும்பத்தார சொல்கிறா மதி மயங்கி இருக்கிறார். ஆங்கில வேதாங்க வந்து மென்டல்னு போடப்பட்டு இருக்குது. அவர் மென்டல் ஆகிட்டான்னு குடும்பத்தார சொல்கிறார். சகோதரர் சொன்னார்களே, நீ என்ன வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க, நீ ரொம்ப பிரபலமாக சொன்னேன்ல, போ பண்டிகைக்கு போ. அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள் உடன்பிறந்த சகோதரர்கள். அவர் பார் ஊழியர் குடும்பத்தார், உடன்பிறந்த சகோதரர்கள் அவங்க கூட இயேசுவை புரிந்து கொள்ளாதபடிக்கு அவரை பரியாசம் பண்ணுகிறாங்க. வேத பரிசேயர்கள் அவர் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பலத்த விதமாக தடை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ இந்த உலகத்தில் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், தடைகள் வரத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் சொன்னபடி நாம் ஒரு காரியத்தை சரியாக நாம் விளங்கி கொண்டோமானால் அந்த தடைகளில் இருந்து தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதம் அதை அழகாக சொல்லுகிறது. நீங்கள் வேதத்தை கவனமாக வாசித்து பாருங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். யோசிப்பாங்க, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை போல மாம்சமும் இரத்தத்தையும் உடைய சாதாரண மனுஷனாகத்தான் அந்த உலகத்திற்குள்ளே வந்தார். உலகத்தில் வந்தவன் அவருக்கு தெரியும், கட்டாயம் சிலுவை மரணத்துக்குள்ளே போய்த்தான் ஆக வேண்டும், வேறு வழியே கிடையாது என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரியும். அது தெரியாத காரியமே கிடையாது. ஆனால் மாம்சத்தில் இருந்தபடினாலே நல்லா அறிந்து கொள்ளுங்க, அந்த கெத்சமனேயிலே அந்த போராட்டங்கள் அவளுக்கு வருகிறது. ஒரு ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிப்பது பிசாசுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம். அவர் சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பது பிசாசுடைய நோக்கமே கிடையாது. அவர் சிலுவைக்குள்ளே போகக்கூடாது, அவர் சிலுவையிலே மரிக்கக்கூடாது என்பதுதான் பிசாசுடைய திட்டம். அதனால் தான் பாருங்க, பிசாசு எப்படியாவது பயமுறுத்தியாவது அவரை தடை செய்து அவர் சிலுவைக்கு போக விடாதபடி தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிசாசு பலத்த விதமாக போராடி கொண்டே இருக்கிறான். நீங்கள் லூக்கா 4ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. இயேசுடைய சோதனை நாட்கள் சொல்லப்பட்டு இருக்குது. அவன் கேட்குறான், எதுக்கு நீ சிலுவைக்கு போகணும், எதுக்கு நீ பாடுபடணும்? எல்லாரும் அவமானப்படுத்த போகிறாங்க, முகத்தில் துப்ப போகிறான், கேவலமாக பேச போகிறாங்க, உங்களுடைய சரீரம் கிழிக்கப்பட போகிறது, வேண்டாம், ஒன்றுமே நீ சிலுவைக்கு போகவே வேண்டாம் என்று சொல்லி பிசாசு அங்கேயும் போராடுகிறான். இப்போ இங்கே கெத்சமனேயில் பாருங்க, கெத்சமனேயில் கூட அந்த போராட்டம் வருவதற்கு காரணம் என்ன? பிசாசு போராடுகிறான், எப்படியாவது இயேசு சிலுவைக்குள்ளே போய்விடக்கூடாது, ஏன்னா சிலுவையில் தான் வெற்றி வர போகிறது, அந்த வெற்றியை தடுக்க வேண்டும், இவர் சிலுவைக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி தான் பிசாசும் பலத்த விதமாக இயேசுக்கு விரோதமாக எழும்பி தடை பண்ணி கொண்டே இருக்கிறான். ஏன் யோசிச்சு பாருங்க, இயேசு சிலுவை மரணத்தின் மூலமாய்த்தான் பிசாசுடைய தலை நசுக்கப்பட போகிறது. ஒன்று. ரெண்டாவது பாருங்கன்னா, அந்த இரத்தத்தின் மூலமாக மனுக்குலத்துக்கு மீட்பு மாத்திரம் அல்ல, எல்லா பிசாசை மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு மனுஷனும் அந்த இரத்தத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள போகிறான். யாரெல்லாம் இயேசுவோட இரத்தத்தினால் கழுவப்படுகிறார்களோ ஒவ்வொருவருக்கும் பிசாசை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை இயேசு கொடுக்க போகிறார். அதை பிசாசு அறிந்து கொள்ளுகிறான். இவர் இரத்தம் சிந்திவிட்டால் இந்த இரத்தத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷர்களும் என் தலையை நசிக்க விடுவார்கள். அந்த இரத்தத்திற்கு வல்லமை இருக்கிறது, அதிலே தான் வல்லமை வெளிப்பட போகிறது. இந்த உலகத்திற்குள்ளே என்னை எதிர்க்கக்கூடிய வல்லமை இயேசுவோட இரத்தத்தில் வெளிப்பட போகிறது என்பதை பிசாசு அறிந்து கொண்டபடியினாலே அவர் சிலுவைக்குள்ளே போகக்கூடாது, அந்த சிலுவை மரணத்தை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிசாசு அந்த வெற்றியை தடை பண்ணும்படியாக பலத்த விதமாக இயேசுக்கு விரோதமாய் போராடுகிறான். ஆனால் தான் கெத்சமனேயிலே அந்த போராட்டம் வருகிறது. போராட பாருங்க, இயேசு காட்டுதான் பாரு, சிலுவையுடைய கோர காட்சிகள், அப்படி சரீரம் எப்படி கிழிக்கப்பட போகிறது. அதான் இயேசு பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி உதவி செய்யும், ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அவருக்கு தெரியும் தான் போகக்கூடிய சிலுவை மரணம் எப்படி இருக்கும், அங்கே எவ்வளவு அவமானப்பட போகிறோம், எவ்வளவா தன் சரீரம் கிழிக்கப்பட போகிறது, சிலுவையில் 3 மணி நேரத்து அந்த வேதனை எப்படி இருக்கும், எல்லாவற்றையும் இயேசுக்கு முதலாவது தெரியும்.
தெரிந்தபடினால் தான் பாருங்க அவர் போராடி ஜெபிக்கிறார். வேத வாசித்து பாருங்க. ஏன்னா வெற்றியை பெறக்கூடிய நேரம் அது. சிலுவையில் போய் வெற்றியை பெற சுதந்திரிக்க போகிறார். அதற்கு முன்பாக பயங்கரமான தடையை சாத்தான் கொண்டு வருகிறான். வேத வாசித்து பாருங்க. அந்த வேதம் சொல்லுகிறது, இயேசு 3 முறை கேட்கிறார். ஒரு முறை இல்லை, 3 முறை கேட்டார். காரணம் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். ஆனால் நல்லா அறிந்து கொள்ளுங்க, இப்போ தன்னுடைய குமாரனுடைய வேதனையை பிதா அறிந்து கொள்ளுகிறார். தன் குமாரன் எவ்வளவு பலவீனப்பட்டு இருக்கிறார், கெத்செமனிலே அவருடைய சரீரம் எவ்வளவு பலவீனப்பட்டு விட்டது என்பதை பிதா அறிந்து கொள்ளுகிறார். அதான் இயேசு சொன்னார், என் வேதனை என்ன என்பதை என் பிதா அறிந்திருக்கிறார். நான் எவ்வளவு போராடுகிறேன் என் பிதா அறிந்திருக்கிறார். ஆனால் வேதத்தை வாசித்து பாருங்க. அந்த பலவீனப்படுகிற நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, பிதாவானவர் தேவ தூதனை அனுப்புகிறார். தேவ தூதனை அனுப்பி தன் குமாரனை பலப்படுத்துகிறார். வெற்றி வரப்போகிறது, தடை வருகிறது, உன்னை பலவீனப்படுத்தும்படியான போராட்டங்கள் வருகிறது, பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்துகிறேன் என்று சொல்லி பிதாவானவர் தன்னுடைய குமாரனை பலப்படுத்தினார். காரணம், பிதாவை இயேசு அறிந்திருந்தார். பிதாவும் இயேசுவை அறிந்திருந்தபடினால் இந்த வேளையிலே என் குமாரனை நான் பலப்படுத்த வேண்டும். என் குமாரன் மிகுந்த வேதனைப்படுகிறார், தாங்கிக் கொள்ள முடியாத சரீர பாடுகள் வரப்போகிறது, இப்பொழுது என் குமாரனை நான் பலப்படுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி பிதாவானவர் வேலையை அறிந்து, தன் குமாரனுடைய பலவீனங்களை அறிந்து, இயேசுடைய போராட்டங்களை அறிந்து தன் குமாரனை பிதா பலப்படுத்துகிறார். ஒன்று அறிந்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் கூட சில சமயம் பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் ஏன் இந்த பிரச்சனை வருகிறது, ஏன் இந்த போராட்டங்கள் வருகிறது என்பதை நீங்கள் சரியாக அறிந்து கொண்டால் அந்த போராட்டத்திலே தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரு காற்று புரிந்து கொண்டு செயல்பட்டால் என்ன தடைகள் என்ன போராட்டங்கள் வந்தாலும் தேவன் அதை நம்ம அறிந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அது வேதம் தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். சில பேர் பிரச்சனை பற்றி சரியாக அறிந்து கொள்ள மாட்டாங்க. எனக்கே அந்த பிரச்சனை வருது, இவங்க நினச்சா செஞ்சுருக்கலாம், இல்லை இவங்க நினச்சா எனக்கு உதவி செய்திருக்கலாம்னு சொல்லி மற்றவர்களை பார்த்து போராடிட்டே இருப்பாங்க. இவங்க நினச்சா இந்த பிரச்சனையை மாற்றிருக்கலாம், இவங்க நினச்சா அதை செய்து கொடுத்துருக்கலாம் என்று சொல்லி பிரச்சனை வருகிற பொழுது அந்த பிரச்சனை எதனால் வருகிறது, ஏன் இந்த போராட்டம் நமக்கு வருகிறது என்பதை சரியாக விளங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு நாம் மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறபடினால்தான், மற்றவர்களை புரிந்து கொள்ளாதபடிக்கு நம்ம பிரச்சனை கொஞ்சம் போராடி கொண்டு இருக்கிறபடினால்தான் உங்களால் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடிவது இல்லை. இயேசு பார்க்கிறார், இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அறிந்து ஜெபிக்கிறார். பிதா அதற்கு உதவி செய்கிறார். நீங்கள் நினைக்கிற மாதிரி கர்த்தர் உதவி செய்ய மாட்டார், நீங்கள் நினைக்கிற மனுஷக்கு உதவி செய்ய மாட்டார். அதனால தான் உங்கள் வாழ்க்கை தோல்வி. இவர் செய்திருக்கலாம் அவர் செய்திருக்கலாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறபடினால் தான் வெற்றியை பெற முடிவது இல்லை. நீங்கள் வேதத்தை கவனமாய் வாசித்து பாருங்கள். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வேதத்தை வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு கொல்கதா மலைக்கு மேல் கடந்து போய் கொண்டிருக்கிறார். கொல்கதாவில் போகிற பொழுது பாருங்க, வேதம் அழகாக சொல்லுகிறது, தன் குமாரன் எவ்வளவு தூரம் அந்த சிலுவையை சுமக்க முடியும் என்பதை பிதா அறிந்து வைத்திருந்தார். அவருக்கு தெரியும் நம்மளால் பிரச்சனை எவ்வளவு தாங்கிக் கொள்ள முடியும் என்பதை பிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் தான் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறீங்க. ஆண்டவரோட பார்க்காம இருக்கிறாரு, ஆண்டவரோட அமைதியாக இருக்கிறாரு. நீங்கள் நினைக்கிறீங்க உங்களால் எவ்வளவு தான் தாங்க முடியும், எவ்வளவு உங்கள் பிரச்சனையை தாங்கிக் கொள்ள முடியும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். காரணம் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பாருங்க, கபால ஸ்தலத்தை சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். முழுமையாக அவர் சிலுவை சுமந்து கொண்டு போனார், பைபிள் எழுதப்படலை. கபால ஸ்தலம் வரையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு போனார் என்று பைபிள் எழுதப்படலை. வேதத்தை வாசித்து பாருங்க. பிதா அதை அறிந்து கொண்டார். எவ்வளவு தூரம் என் மகன் அந்த சிலுவையை சுமக்க முடியும், எவ்வளவு நேரம் இந்த பாடுகளை தாங்கிக் கொள்ள முடியும் என்பதை பிதா அறிந்திருந்தார். ஆனால் பாருங்க, வேதம் அழகாய் சொல்லுகிறது. அந்த மார்க் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். மார்க் 15:20 வாசிங்க. சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை சிலுவை சுமக்கும்படி செய்தார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப அதான் முக்கியமான ஒரு காரியம். இயேசுடைய ஊழியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநேகர் இருந்தார்கள். கூட வந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க. 12 அப்போஸ்தலர்கள் இயேசுவோடே போய்கிட்டு இருந்தாங்க. 12 பேர் இருந்தாங்க, 12 அப்போஸ்தலர். ஆனால் இயேசுவை பிடித்தவொடனே 12 பேர் ஓடி போயிட்டான். இருந்த இடம் துண்டக்கான துணிக்கான எங்கே போனாங்கன்னே தெரியாது. யோசித்து பாருங்க. யாராவது வந்து ஆண்டவரே நான் சுமக்கிறேன்,
நீங்கள் இவ்வளோ தூரம் சுமந்துட்டீங்கல்ல, நான் வந்து சிலுவை சுமக்கிறேன்னு சொல்லி எந்த ஒரு சீசனாவது வந்தாங்களா? ஒருத்தன் கூட வரல. ஆனால் தேவன் அந்த சிலுவை சுமப்பதற்கென்று ஒரு மனிதனை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இயேசு இப்போ சிலுவை சுமந்து வருகிற பொழுது எவ்வளவு தூரம் அவரால் சுமக்க முடியும், எவ்வளவு தூரம் தன் குமாரன் இந்த பாடுகளை தாங்கிக் கொள்ள முடியும், இதற்கு மேல் என் குமாரனாலே துவக்க முடியாது, அந்த பாடுகளை சகிக்க முடியாது என்பதை பிதா அறிந்து வைத்திருந்தால், அந்த வேளை வந்த பொழுது அதை அந்த பாரத்தை சுமக்கும்படியாக, அந்த பாரத்தில் உதவி செய்யும்படியாக தான் முன் குறித்த சீமோனை கர்த்தர் கொண்டு வந்து இயேசுவுக்கு உதவி செய்தார். ஒன்று அறிந்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில கூட நீங்கள் நினைக்கிற மனுஷங்கள் அல்ல. நல்லா அறிந்து கொள்ளுங்க, நீங்கள் நினைக்கிற சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், யார் மூலமாக அல்ல. உன் பிரச்சனையை மாற்ற யாரை கொண்டு உதவி செய்ய வேண்டும் என்பது இயேசுவுக்கு தெரியும், அவருக்கு தான் தெரியும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதை புரிந்து கொள்ளாதபடினா தான் பிரச்சனை வருகிற பொழுது, போராட்டம் வருகிற பொழுது மற்றவர்களே நீங்கள் குற்றப்படுத்தி போராடி கொண்டு இருக்கிற அப்படின்னா தான் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருப்பது இல்லை. அதான் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கை வெற்றியாக இருக்க வேண்டுமானால் முதல்ல உன்னை சரியாக அறிந்து கொள்ளுங்க. இயேசு சொன்னபடி ஒரு காரியத்தை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுவீர்களானால் உங்கள் வாழ்க்கை வெற்றியாக இருக்க முடியும். அவருக்கு தெரியும் உங்கள் பிரச்சனை என்ன, உங்கள் போராட்டம் என்ன, எந்த நேரத்தில் உதவி செய்ய வேண்டும், யாரை கொண்டு உதவி செய்ய வேண்டும் என்பதை தேவன் சரியாக அறிந்து வைத்திருக்கிறவர். நான் அநேக சம்பவத்தை சொல்ல முடியும். அருமையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஜென்சன் பிராங்க்லின் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் அமெரிக்கா தேசத்தில் இருக்கிறார். ஃப்ரீ சாப்பல் சர்ச் என்று சொல்ல தலைமை போதுகிறவர். ஒரு நாள் அப்படி செய்தியை நான் டிவியில் கேட்டுக்கொண்டிருந்தேன். வெளிநாடு போயிருக்கிற பொழுது டிவி செய்தி கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். அழகாக சொன்ன பாருங்க. அவர் ஒரு நாள் தன்னுடைய சர்வீஸ் எல்லாம் முடித்து விட்டு கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சொல்லி ஹாலிடேஸுக்காக பார்த்து அமெரிக்காவில் இன்னொரு கடற்கரை பகுதிக்கு அவர்கள் கடந்து போயிருந்தார்கள். கடந்து போயிருக்கிற பொழுது பார்த்து நேராக ஹோட்டலுக்கு போயிருந்தாங்க. ஹோட்டல் போய் எல்லாம் ரூமில் முடிச்சுட்டு வெளியே வருவதற்காக அவங்க அவுட்டிங் போகிறதுக்காக தன் மனைவி பிள்ளைகள், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை, ஒரு 3 வயது குழந்தை, அப்புறம் அவருக்கு மகள் வந்து 3 வயசு, தன் 3 வயது குழந்தை, தன் மனைவி என்ற குழந்தை வந்து லாபியில் நின்று, ஹோட்டல் லாபியில் நின்று கொண்டு இருந்தார். காரணம் வெளியே போக முடியல, பயங்கரமான இடியும் மின்னலும் மழையுமாக அடித்து கொண்டே இருந்தது. எல்லாரும் பயந்து போய் நிற்கிறாங்க. அவ்வளோ பயங்கரமான இடி மின்னல் மழை விழுந்துக்கிறதுனால எல்லாரும் வெளிக்கணும் காத்து கொண்டே இருந்தார்கள். பார்த்தீங்கன்னா திடீரென்று பயங்கர சத்தத்தோடு கூட ஒரு இடி சத்தம் கீழே விழ ஆரம்பித்தது. இந்த 3 வயது மக்கள், ஜென்சன் பிராங்க்லின் கையை பிடித்து கொண்டு இருந்த அந்த 3 வயது மக்கள் பாருங்கள், தன் தகப்பனோட கையை விட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு வாலிப சகோதரி, ஒரு 26-27 வயசு இருக்கும் அந்த மகளுக்கு. அந்த சகோதரி அருகில் ஓடி போய் அந்த மக்களை இறுக கட்டி பிடித்து கொண்டு தன் முகத்தை அந்த தாயோட அந்த வாலிபோட வயிற்றில் போய் பகித்து கொண்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டாங்க. ஜென்சன் பிராங்க்லினுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி போய்விட்டது. காரணம், அவருடைய மக்கள் இப்படி என்றைக்குமே நடந்து கொண்டதே கிடையாது. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி வெக்கப்பட்டு போய்விட்டார். தன் மகள் செய்த காரியம் அவருக்கு ரொம்ப துக்கமாக போயிடுச்சு. உடனே போய் நேராக போய் தன் மகளை பிடித்தார். பிடிச்சிட்டு அந்த அந்த வாலிப மகள் பக்கத்தோட தாயும் தகப்பனும் நின்று கொண்டு இருந்தார்கள். அப்போ ஜென்சன் பிராங்க்லின் அவர்கள் அந்த தாய் தகப்பன் மகள்கிட்ட சொன்னாங்களாம், ஐ எம் வெரி சாரி, என் மகே இப்படி நடந்து கொண்டதே கிடையாது, அவள் தப்பாக பிஹேவ் பண்ணிட்டா, கொஞ்சம் மன்னித்து கொள்ளுங்க. ஏன் இப்படி எனக்கே தெரியல, இதுவரை என் மகள் இப்படி செய்ததே கிடையாது, இதுவரை ஆச்சு பார்த்து ஒரு நாள் கூட இப்படி செய்தது கிடையாது, ஏன் இப்படி செய்த விளங்க முடியல, ஆனால் தயவு செய்து அவள் நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அந்த தாய் தகப்பன் மகிட்ட சொன்னாங்க. அந்த தாயும் தகப்பனும் பாருங்க, அந்த மக்களும் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார்களாம். அவர் சொன்னாங்க பாருங்க, அந்த வாலிப மக்கள் இந்த போய் மகள் கட்டி பிடிச்ச உடனே அந்த வாலிப மக்கள் இந்த மகள் அப்படியே கட்டி பிடிச்சிட்டா. கட்டி பிடிச்சி அவருடைய கண்கள் இந்த தாரையாக கண்ணீர் வடிஞ்சிட்டு இருந்துச்சான். அப்போ தான் அந்த தாய் தகப்பனும் ஜென்சன் பிராங்க்லினை பார்த்து சொன்னாங்களாம், ஐயா, சில வாரங்களுக்கு முன்பாக என் மகளுக்கு இதே போல் 3 வயதிலிருந்த ஒரு குழந்தை இருந்துச்சு, பெண் குழந்தை. அவருடைய ஹார்ட் ஃபெயிலியர்னால இருதயம் ரொம்ப வீக்காக இருந்ததுனால எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் அந்த மகள் 3 வயது மகள் மரித்து போய்விட்டாள். மரித்து போனதுக்கப்புறம் அந்த அதிர்ச்சி என் மகளுடைய பாதித்து விட்டது. பேச மாட்டா, சிரிக்க மாட்டா, அழமாட்டா, அப்படியே வெறிச்ச மாதிரி உட்காந்துட்டே இருப்பா.
தன் மகளுடைய மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு அப்படியே வெறித்த பார்வையில் இருந்து கொண்டிருந்தார். டாக்டர்ஸ் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, ஒன்றும் செய்ய முடியல. அப்போ சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க, கொஞ்சம் அவளை ஓய்வுக்கு எங்கேயாவது அழைத்து கொண்டு போங்க என்று சொன்னாங்க. நாங்கள் இங்கே வந்து இத்தனை நாள் தங்கிட்டோம், ஒரு வாரம் இங்கே தான் தங்கியிருந்தோம். இன்றைக்கி ரூமை காலி பண்ணிவிட்டு இப்போ தான் நாங்கள் எங்களுடைய ஊருக்கு கடந்து போவதற்காக காத்துக்கோம், டாக்ஸிக்காக காத்துட்ருக்கோம். மழை இருந்தபடினாலே இவ்வளோ காத்துக்கிட்டு இருந்தோம் சொல்லி சொன்னாங்களாம். எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா இப்போ பாருங்கள், என் மக பேசுகிறா. எத்தனை 2-3 வாரமாக அதிர்ச்சினாலே அழாதபடி, சிரிக்காதபடி, பேசாதபடி ஒரு பொம்மையை போல இருந்தா. உங்கள் மக கட்டி பிடித்த உடனேயே என் மகளுடைய கண்ணீர் வடி ஆரம்பித்தது. இப்போ என் மக பேச ஆரம்பித்தா. கர்த்தர் உங்களுக்காக என்னை கொண்டு வந்து, உங்கள் மகளை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் நினச்சி வரல. உங்களை குடும்பமாக அந்த ஹோட்டலுக்கு கர்த்தர் கொண்டு வந்த நோக்கம் என் மகளுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்காக உங்கள் மகளை கர்த்தர் கொண்டு வந்தார். தேவனுடைய பிள்ளை அதுதான் அறிந்து கொள்ள. டாக்டர்ஸ் முடியலை. டாக்டர்ஸ்லாம் நினச்சி பார்த்தாங்க, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, முடியலை. ஆனால் பாருங்கள், கர்த்தர் யாரை கொண்டு அந்த மகளை விடுதலையாக்க வேண்டும், யாரை கொண்டு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் அறிந்திருந்தபடினால் தேவன் இந்த 3 வயது குழந்தையை கொண்டு அந்த மகளுக்கு அற்புதமான காரியத்தை தேவன் செய்தார். ஒன்று நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிற பொழுது தேவன் எதற்காக இந்த பிரச்சனை அனுமதிக்கிறார், ஏன் இந்த போராட்டம் வருகிறது என்பதை நாம் சரியாக விளங்கி கொண்டால் தேவன் அந்த காரியத்தில் கூட தடைகளை மாற்றி நம்முடைய வாழ்க்கையை வெற்றியாக மாற்றி கொடுப்பார். அதை வேதம் அழகாக சொல்லுகிறது. முதலாவதாக தேவனை நாம் சரியாக அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானமும் செழிப்பும் இருக்கும். நம்முடைய காரியங்களை சரியாக புரிந்து கொண்டு நாம் செயல்படுகிற பொழுது தடைகளை கர்த்தர் மாற்றி அதில் வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது யோசித்து பாருங்க, நாம் ஒரு காரியத்தை நாம் சரியாக அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நாம் செயல்படுகிற பொழுது தேவன் கொடுக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் என்ன? தடைகள் மாறுவது மாத்திரமல்ல. வேதம் அழகாய் சொல்லுகிறது. யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன். ஆண்டவர் சொல்ல பாருங்க, பிதாவே நான் உம்மை அறிந்து விட்டேன். நீர் என்னை எதற்காக இந்த உலகத்துக்குள் அனுப்பினீர் அதையெல்லாம் நான் அறிந்து புரிந்து நான் எல்லாவற்றையும் உடைய சித்தத்தின்படியே நான் செய்து விட்டேன். அழகா சொல்றா, உண்மை செய்து விட்டேன் சொல்லிவிட்டு சொல்றார், நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். பிதாவை நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நீ சொன்னபடியே செய்து நான் எல்லாவற்றிலுமே உம்மை நான் மகிமைப்படுத்தினேன். காரணம், நான் உம்மை அறிந்திருக்கிறேன். எதற்காக என்னை கொண்டு வந்து என் ஊழியம் என்ன, என் காரியம் என்ன, நான் எதை செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் நான் அறிந்து உம்முடைய சித்தத்தின்படியே நான் எல்லாவற்றையும் செய்து இன்றைக்கு நீர் விரும்புகிற எல்லாவற்றையும் முடித்து விட்டேன், எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு இப்போ அழகாக ஒரு கேள்வி கேட்கிறார். ஆண்டவர் இயேசு பிதாவை பார்த்து கேட்கிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன். நல்லா பாருங்க, அப்பொழுது நான் மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்தினேன். ஆண்டவர் சொல்றார், உன் மூலமாக இன்னும் நான் மகிமைப்பட்டேன், இதுவல்ல இன்னும் நான் மகிமைப்பட போகிறேன், உன்னை கொண்டு நான் மகிமையான காத்தை செய்ய போகிறேன். உன்னை அறிந்து கொள்ளுங்க, உங்கள் காரியங்களை நீங்கள் விளங்கி கொண்டால் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார், உங்களை மகிமைப்படுத்துவார், உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அதை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு அதைத்தான் அழகாய் சொன்னார், பிதாவே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் என்னை மகிமைப்படுத்த வேண்டும். நீர் சொன்னபடியே நான் எல்லாவற்றையும் செய்தேன், நீர் சொன்னபடியே நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தபடினால், நான் உம்மை மகிமைப்படுத்தினபடினால் நீர் என்னை மகிமைப்படுத்தும். அதுதான் இயேசு அழகாக சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என் பிதாவான அவனை கனம் பண்ணுவார், தேவன் அவனை மகிமைப்படுத்துவார். நீ தேவ சித்தத்தை அறிந்து தேவனுடைய நோக்கத்தை புரிந்து உன் குடும்பத்தில் கர்த்தர் எதற்காக ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார், எதற்காக அந்த வியாபாரத்தை கொடுத்திருக்கிறார், எதற்காக அந்த தொழிலை கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையுமே நாம் சரியாக அறிந்து புரிந்து நாம் செயல்படுகிற பொழுது தேவன் நாமம் அதில் மகிமைப்படுகிற பொழுது தேவன் உங்களையும் மகிமைப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வேதத்தை கவனமாய் வாசித்து பாருங்க. தானியேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம், சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை பாருங்க, அக்கினி சூழலில் போடுகிற பொழுது எல்லாம் சொல்றாங்க, நீ மறுதலித்து விடு, உன் தேவனை என்னை தொழுதுகொள்,
தேவனை தொழுது கொள்ள எங்களை தொழுது சொல்லுகிற பொழுது அழகா சொல்றாங்க, எங்கள் தேவனை நாங்கள் அறிந்திருக்கிறோம், எங்கள் கர்த்தரை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த பிரச்சனை வந்தா என்ன, இந்த போராட்டம் வந்தா என்ன, எங்கள் தேவன் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் நிச்சயமாக எங்களை மேன்மைப்படுத்துவார், நிச்சயமாக எங்களை விடுதலை செய்வார். அவர் விடுவித்தால் பரவாயில்லை, உண்மை செய்ய மாட்டோம். காரணம், என் பிதாவை நான் அறிந்திருக்கிறேன், எங்கள் கர்த்தரை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தைரியமாக சொல்கிறாங்க, நாங்கள் அவர் அறிந்திருக்கிறோம். அறியாமல் இருந்தால் உன்னை வணங்கிட்டு இருப்பேன். அவர் நல்லா அறிந்திருக்கிறோம். அவர் எங்களை எதற்காக இந்த பாபிலோன் தேசத்திலே கொண்டு வந்தார், இன்னும் எங்கள் மூலமாக என்ன செய்ய போகிறார், எல்லாமே நாங்கள் அறிந்திருக்கிறோம். அறிந்த பின்பு உன்னை போய் நான் வணங்குவானா, தேவன் விரும்பாக்காத்த செய்வேனா? என்ன பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும், போராட்ட மத்தியிலும் எங்கள் கர்த்தரை நாங்கள் அறிந்திருக்கிறபடினால் இதற்கு நாங்கள் இடம் கொடுக்க போவதை சொன்னாங்க. வேத வாசி பாருங்க, அக்னி சூழலில் போடுகிற பொழுது தேவன் அவர்களோடு கூட உலாவி கொண்டு இருந்தாராம். வெளியே கொண்டு வந்து சொன்னாங்களாம், இவர்கள் ஆராதிக்கிற தேவனே மெய்யான தேவன், எல்லாரும் இவரை பரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ராஜாவே உத்தரவிடும்படிக்கு அந்த 3 பேரை தேவன் மேன்மைப்படுத்தினார். நல்லா அறிந்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை சரியாக விளங்கி சரியாக புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுகிற பொழுது தேவன் உங்களை மேன்மையான ஸ்தானத்தில் கொண்டு போய் வைப்பார். நீங்கள் நிறைய வாழ்க்கையில் தோல்விக்கு காரணமே என்ன, தேவன் எதற்காக இந்த பிஸ்னஸை கொடுத்திருக்கிறார், தேவன் எதற்காக இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், தேவனுடைய நோக்கம் என்ன, எதற்கு அந்த குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், எதற்கு அந்த பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், அதை சரியாக அறிந்து கொள்ளாதபடிக்கு புரிந்து கொள்ளாதபடிக்கு நீங்கள் போராடி கொண்டே இருக்கிறபடினால் வேற வழியில் போய் இப்படி திருப்பிடலாம் அப்படி செஞ்சிடலாம் என்று சொல்லி நீங்களாக முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறபடினால் தோல்வி அடைவது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு சிறுமைப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் சிறுமையை விரும்புவதே கிடையாது. நீங்கள் மேன்மையான ஸ்தானத்துக்குள்ளே இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். இந்த வருஷம் கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை மேன்மையாக வைக்க விரும்புகிறேன். நான் மேன்மையாக வைக்க வேண்டுமானா முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள், உன் குடும்பத்தை புரிந்து கொள், உன் கொடுத்த வியாபாரத்தை புரிந்து கொள். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து செயல்படுகிற பொழுதுதான் தேவன் அதிலே உங்களுக்கு மேன்மையான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய முடியும். வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். நாம் எந்த ஒரு காரியத்தையும் நாம் சரியாக விளங்கி கொண்டு புரிந்து கொண்டு நாம் ஒரு காரியத்தை செயல்படுத்துகிற பொழுது கர்த்தர் தான் சொன்ன வார்த்தையின்படி குடும்பத்தில் சமாதானத்தை செழிப்பையும் கொடுப்பார், தடைகளை கர்த்தர் மாற்றுவார், மேன்மையான ஒரு காரியத்தை தேவன் செய்வார். இன்னும் சில பேர் வாழ்க்கையில் பாருங்க, நீங்கள் கர்த்தர் கொடுத்த காரியத்தை, கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை, கர்த்தர் கொடுத்த வியாபாரத்தை, தொழிலை, ஊழியத்தை நீங்கள் சரியாக அறிந்து புரிந்து செயல்கொண்டா உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை கூட நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வேதம் அதை குறித்து மிக தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். நீங்கள் நிறைய பேருக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், எதிர்காலம் என்ன எப்படி இருக்கும், நிறைய பேர் அதை கொடுத்து பயப்படுறாங்க. இப்போமே இப்படி இருக்கிறோமே, பின்காலம் எப்படி இருக்குமோ, வயசான காலத்தில் என்ன நடக்க போகுது, பிள்ளைகளை என்ன கவனிப்பாங்களா, பெற்றோர்களை என்ன கவனிப்பாங்களா, என் புருஷன் என்ன கவனிப்பாரா, யோசிச்சு பாருங்க. வியாபாரம் இப்படி போச்சுன்னா எதிர்காலத்து வியாபாரம் எப்படி இருக்கும். நீங்கள் நிறைய பேருக்கு எதிர்காலத்தை குறித்தே பயம், எதிர்காலத்தை குறித்த பயந்து பயந்து இவங்க தவறான முடிவு எடுத்து நிறைய பிரச்சனை இவங்களே வரவழைத்து கொள்ளுகிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, தேவன் கொடுத்தவர் காத்து சரியாக அறிந்து கொண்டால் உன் எதிர்காலத்தை கூட இங்கே சரியாக அறிந்து கொள்ள முடியும். அது வேத வசனம் அழகாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாதபடிக்கு தேவனால் அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் புறப்படுகிற ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவன் தம்மிலே அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இதுதான் என் ஃபியூச்சர். தேவன் உனக்கு என்ன ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்,
உன் குடும்பத்துக்கு தேவன் என்ன எதிர்காலத்தில் உன் குடும்பத்தை தேவன் எப்படி வைக்க விரும்புகிறார், எதிர்காலத்தில் உன் வேலையில் உன்னை கர்த்தர் எப்படி உயர்த்த விரும்புகிறார், எதிர்காலத்தில் உன் தொழிலை எப்படி தேவன் உயர்த்த விரும்புகிறார், எதிர்காலத்தில் நீ செய்கிற ஊழியத்தை எப்படி தேவன் உயர்த்த விரும்புகிறார். இன்னைக்கு பல பேர் அதை அறிந்து கொள்ள முடியாதபடி இருக்கிறது. காரணம் என்ன? தேவனிடத்தில் புறப்படுகிற ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி இருக்கிறபடினால்தான். காரணம், அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த ஆவியானவர் நம்மை குறித்து தேவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அறிந்திருக்கிறவர். அந்த வசனம் அழகா சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12 வசனம் வாசித்து பாருங்க. அந்த 10ஆம் வசனம் வாசிங்க சார். 10, 12 வாசிங்க பாருங்க சிஸ்டர். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கோ தேவன் அதை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். வசனம் அழகா சொல்லு பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அழகா சொல்லுங்க வசனம். நல்ல வாசு வீட்டில் தியானிச்சு பாருங்க. உங்கள் எதிர்காலத்தை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், உன் பிள்ளையை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், உன் கணவரை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், உங்கள் குடும்பத்துக்கு தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், உங்கள் வியாபாரத்துக்கு தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவன் என்ன நோக்க என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பது தேவனுடைய உள்ளத்தில் இருக்குது. தேவனுடைய இருதயத்தில் ஆழத்தில் இருக்குதான். அந்த ஆழத்தில் இருக்கிறதை வெளியே யார் கொண்டு வருவார்களா? நீ மாம்சத்தில் போராடினா கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் ஃபியூச்சரை இவங்களே கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி செஞ்சிருவோம் இப்படி செஞ்சிருவோம்னு சொல்லி இவங்களாகவே மனக்கணக்கு போட்டு இப்படி செஞ்சால் இவனை சரிப்படுத்திடலாம், இப்படி செஞ்சால் இவனை போடலான்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டே நிறைய பேர் எதிர்காலம் நாசமாக போயிட்டு இருக்குது. உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்களை குறித்து பிதாவுடைய உள்ளத்தில் இயேசுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை யார் அறிந்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் தான் அறிந்திருக்கிறார். அவர்தான் தேவனுடைய உள்ளத்தை ஆழத்திலே நம்மை குறித்து நம்முடைய எதிர்காலத்தை குறித்து என்ன வைத்திருக்கிறார் என்பதை ஆவியானவர் அறிந்திருக்கிறார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற பொழுது, அந்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கிற பொழுது, அந்த ஆவியானவர் உங்கள் எதிர்காலத்தின் காரியங்களை உங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். நீங்க வேதத்தை நல்லா வாசித்து பாருங்க. தானியேலை சிங்க கொபியில் கொண்டு போட போறாங்க. நீங்க நல்ல பைபிள் வாசித்து பாருங்க. இரவுலாம் பாருங்க, ராஜா துக்கப்பட்டுட்டே இருக்கார், அழுதுகிட்டே இருக்கிறார். தூக்க வரமாட்டேங்குது ஆளுக்கு. சிங்கக்கவையில் போட சொல்ல உத்தரவு கொடுத்தது ராஜா தான். ஆனால் அவரால் தூங்க முடியல. ஐயோ தானியேல் நாளைக்கு போய் சிங்கத்து வாலி இறையாய் போயிட போகிறான்னு, இப்படி போக போகிறான், இவ்வளோ பெரிய ஞானவான், எவ்வளவு தான் ஆசிர்வதிக்கப்பட்டேன், அவனோட வாழ்க்கை இப்படி முடிய போகுதுன்னு சொல்லி ராஜா பயந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் வேத வாசி பாருங்க, தானியேல் ராத்திரியெல்லாம் பயந்து கொண்டு அழுது கொண்டு இருந்தார். ஆண்டவரே, அங்கே சிங்க கோயிலில் போனால் என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது எனக்கு கவலைப்பட்டு இருந்தாரா? பைபிள் வாசி பாருங்க. அடுத்த நாள் சிங்க போய் கொண்டு போகிறாங்க. தானியேல் போகிற பொழுது அழுது கொண்டே போனார். ராஜாவை பார்த்து, ராஜாவே நான் எவ்வளோ நன்மை செய்தேன், இப்படி எனக்கு அநியாயம் பண்ணிட்டேன்னு சொல்லி ராஜா பற்றி கேள்வி கேட்டுகிட்டே போனாரா? அவர் ஒன்றுமே கால, அவர் சந்தோஷமாக தான் போனார். சந்தோஷமாக போனார். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே தெரியும், அவருக்கு அங்கே உள்ளே போனால் என்ன நடக்கும், என்ன சம்பவிக்க போகிறது, தேவன் என்ன செய்து வைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் தானியேல் அறிந்திருக்கிறார். காரணம் என்னன்னா, வேதம் சொல்லுகிறது தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தது. தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி? தானியேலே நீ போ, அங்கே என்ன நடக்கும், நீ போவதற்கு முன்பாகவே தேவ தூதர்கள் சிங்கத்தின் வாயிலை கட்டி விடுவார்கள், நீ சிங்கத்தின் நடுவிலே கம்பீரமாய் உலாவிக் கொண்டிருப்பார், அந்த சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்த முடியாது. எதிர்காலத்திலே நிறைய பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பயப்படாது. உன் எதிர்காலத்தில் தேவன் எத்தனை பிரச்சனை வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை சிங்கங்கள் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பினாலும், எத்தனை சிங்கங்கள் உன் பிள்ளைக்கு விரோதமாய் எழும்பினாலும், எத்தனை சிங்கங்கள் உன் வியாபாரத்துக்கு, தொழிலுக்கு, ஊழியத்திற்கு விரோதமாய் எழும்பினாலும் பயப்படாதே. அந்த சிங்கத்தின் வாய்களை தேவன் கட்டிவிடுவார். ஆவியானவர் அதை தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். இன்றைக்கு காரணம், உங்கள் வாழ்க்கையிலே ஏன் எதிர்காலத்துக்கு பயப்படுகிறீர்கள்? நீங்கள் தேவனை சரியாக அறிந்து கொள்ளவில்லை.
உனக்குள்ள அறிந்து கொள்ளாதபடினால் எதிர்காலத்தை குறித்தும் மற்ற காரியம் குறித்து பயந்து கொண்டே இருக்கிறீர்கள். தானியேல் பயப்படவே இல்லை. காரணம், தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவியானவே. அவர் சொல்லுகிறார், இனி சம்பவிக்கக்கூடிய காரியம் என்ன? நீ வேதத்தை வாசி பாருங்க. தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் அழகாய் சொல்லுகிறது. இயேசுடைய 2ஆம் வருகை குறித்து கூட இனி என்ன சம்பவிக்க போகும் என்பதை கூட கர்த்தர் தானியேலுக்கு தான் வெளிப்படுத்தினார். அந்த கிஃப்ட் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வரங்கள், அந்த கிருபைகள் தானியேலுக்குள்ளே இருந்தது. காரணம் என்ன? தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவியானவே. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே இந்த பரிசுத்த ஆவியான வல்லமை இல்லாதபடினால் தான் பல முறை எதிர்காலத்தை குறித்தும் நீங்கள் பயந்து கொண்டே இருக்கிறீர்கள். காரியங்களை புரிந்து கொள்ளாதபடிக்கு என்ன சம்பவிக்கும், அப்படி நடக்குமா, இப்படி நடக்குமா என்று சொல்லி நாம் போராடி கொண்டே இருக்கிறோம். நிறைய காலத்தில் ஊழியத்தில் நிறைய அனுபவங்களை சொல்ல முடியும். எத்தனையோ பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருது. ஆண்டவர் எனக்கு முதல்ல சொல்லிட்டார். ஊழியத்துக்கு வரும்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், பிரச்சனை வரும், போராட்டங்கள் வரும். ஏன்னா ஆரம்ப நாட்கள் நான் பட்ட பாடுகள் கொஞ்சமல்ல, நிறைய வேதனை, நிறைய பேர் குற்றப்படுத்தி அபாண்டமாக பேசி தேவையில்லா வார்த்தைலாம் சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரே இப்படி பிரச்சனை, இப்போமே இப்படி பிரச்சனை இருக்குது, நான் என்ன ஊழியம் செய்ய போகிறேன், ஊழியம் செய்ய இன்னும் இதை விட பிரச்சனை தான் வரும், என்ன நடக்கும், எனக்கு என்ன நடக்க ஒன்றுமே தெரியலேன்னு கேட்ட பொழுது தான் ஆவியான ஆண்டவர் அழகாக பேசினார். நான் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், உன் ஊழியம் எப்படி இருக்கும், உனக்கு என்னென்ன வரும், எல்லாத்தையும் உனக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு பிரச்சனை சந்திக்கிற பொழுது இந்த பிரச்சனை எப்படி நான் மாற்றுவேன், இந்த பிரச்சனைக்கு பின்பாக உனக்கு என்ன நடக்கும், உன் காரியம் எப்படி மாறும், உன் ஊழியம் எப்படி மாறும், எல்லாவற்றையும் நான் உனக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பேன். ஆனால் தான் பாருங்கள், எவ்வளோ பிரச்சனை வருது. ஊழியம் செய்கிறோமா, ஒரு பக்கம் நான் பிரசங்கம் பண்ணாலும் கூட உங்களுக்கு தெரியாது, உங்களை காட்டிலும் ஊழியம் செய்கிற எங்களுக்கு நிறைய பிரச்சனை, போராட்டங்கள் வருது. தேவையில்லாதபடிக்கு பொறாமை கொண்ட மக்கள் இருக்கிறாங்க. ஊழியத்தில் ஒரு பக்கம் தேவன் ஆசீர்வதிப்பா, அதை கண்டு பொறாமப்படுறவங்க இருக்கிறாங்க. எவ்வளவு போராட்டங்கள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, வேதனைகள் இருக்கத்தான் செய்து. நிறைய பேர் சொல்கிறாங்க, பிரதருக்கு என்ன ஃபாரின் போய்கிட்டே இருக்கார், ஃபாரின் போய்கிட்டே இருக்கிறார். ஃபாரின் போனால் தான் உங்களுக்கு தெரியும் அங்கே எவ்வளோ பிரச்சனை சந்திக்கிறோம். போகிறதுக்கு முன்னாடி என்ன போராட்டங்கள் வருகிறது தெரிகிறது கிடையாது. அநேக சொல்லுவாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஏன் ஆண்டவர் இப்படிலாம் பேசுகிறாங்க, இதெல்லாம் இருக்கும், ஊழியம்னா இப்படி தான் பேசுவான், இப்படி தான் செய்வாங்க, சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் சொன்னார், நான் ஊழியம் செய்கிற பொழுது எல்லாரும் என்ன சொன்னாங்க, பிசாசு பிடிச்சவன், பேச தெரியாமல் பேசுகிறாரு, எல்லாம் என்ன குற்றப்படுத்துகிறாங்கல்ல, நான் சோர்ந்தா போனேன், நீ என்னுடைய ஊழியத்தை செய்கிறான், பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும், ஆனால் இந்த போராட்டத்துக்கு பின்னால் நீ போ, அங்கே என்ன நடக்கும் தெரியுமா, இப்படிப்பட்ட காத்து நான் செய்வேன், இனி இந்த ஊழியத்துக்கு போறீங்களே இப்படிப்பட்ட மகிமையான உன்னை கொண்டு செய்வேன், இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வேன், இந்த ஜனங்களை உனக்கு நான் கொள்ளை பொருளாய் கொடுப்பேன். நான் போவதற்கு முன்பாகவே தேவன் அங்கே என்ன செய்ய போகிறார், எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகிறது கூட ஆவியான் வெளிப்படுத்துகிறார். அதனால தான் பாருங்க, எந்த ஒரு காற்று இன்னைக்கு பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் பயப்படுகிறதே கிடையாது. வரட்டும், பேசட்டும், பேசினா என்ன, இதுக்கப்புறம் தான் எனக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஆண்டவர் சொல்றார், இப்படி ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா நீ ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் ஜோம் பண்ணுங்க பிரதர், எதுக்கு, என்னை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறாங்க பிரதர், ரொம்ப பொறாமப்படுறாங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க, என்னை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்காங்க பிரதர், அதுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, பொறாமப்பட்டால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு. ஏன் பிரதர், ஆமாம், அவங்க பொறாமப்பட உன்னை தேவன் வைத்துக்கிட்டே போவாருன்னு, உன்னை கற்று வைத்துக்கிட்டே போவார். யோசித்து பாருங்க, பைபிள் இருக்குது. தானியேலை பார்த்து எல்லாரும் பொறாமப்பட்டு தான் அவனை ஒப்பு கொடுக்குறாங்க. ஆனால் யோசித்து பாருங்க, அவங்க பொறாமப்பட தேவன் தானியேலை வைத்து கொண்டே போனார். யோசேப்புடைய வாழ்க்கை யோசித்து பாருங்க, சொந்த சகோதரர்கள் யோசேப்பு மீது பொறாமை கொண்டார்களாம். பொறாமை கொண்ட என்ன நடந்துச்சு தெரியுமா, பைபிள் நல்லா தியானிச்சு பாருங்க. யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார், அவனுக்கு ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதம், உயர்வுக்கு மேலே உயர்வு. எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம், எகிப்து தேசத்தை முழு அதிபதியாக பாருங்க கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். பொறாமப்பட்ட சகோதரர்கள் நிலைமை என்னாச்சு தெரியுமா, இவன்கிட்ட போய் பிச்சை எடுக்க போனான். சகோதரன் போய் நிற்கிறான், சாப்பாட்டுக்கு வழி இல்லையா, சாப்பாடு கொடு. காரணம் பொறாமை. நான் சொன்னேன், அதான் யோசிப்பாரு, உன்னை பொறாமப்படுறாங்களா, கவலைப்படாத, கர்த்தர் யோசேப்பில் வைத்துக்கிட்டே போவார். உன்னை பொறாமப்படுகிற வான்ட்ட வந்து நிற்கும்படி கர்த்தர் செய்வார். இன்னைக்கு அநேகர் பாருங்க, ஐயோ இப்படி பொறாமப்படுறாங்க, என்ன ஆகிருமோ, அப்படி வந்துருமோ, இப்படி நடந்துருமோ, ஏன் பயப்படுறீங்க?
நீ தேவ காரியத்தை, தேவ சித்தத்தை நீங்கள் சரியாக விளங்கி கொண்டால், நான் சொல்கிறேன், உங்கள் எதிர்காலத்தை குறித்து கூட நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் தான் தானியேல் பாருங்கள், தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து தானியேல் சரியாக அறிந்து கொண்டார். சிங்க குகையில் போட்டானே, எங்கே போட்டாங்க, என்ன அங்கே என்ன நடக்கும், அங்கே போனால் என்ன வருங்கிறது எனக்கு எல்லாமே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் ஏன் பயப்படணும்? உங்கள் காரணம் என்ன? அதை நீங்கள் அறிந்து கொள்ளாதபடி, அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இல்லாதபடினால் தான் எதிர்காலத்தை குறித்து கூட நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் எதிர்காலத்தை கூட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால், தேவன் கொடுக்கிற பரிசுத்தாவின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது, நான் ஊழியக்கான சொல்லுகிறேன், உங்கள் எதிர்காலத்தை கொஞ்சம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தூசி உதறிட்டு நீங்கள் எழுந்து போய்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் எழுந்து அழகாக தைரியமாக போயிட்டு இருக்கலாம். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி அநேகுடைய வாழ்க்கையிலே நான் சொல்லுகிறேன், தோல்வி, மனக்கலக்கங்கள், பிரச்சனைகள், பயங்கள், போராட்டங்கள் வருவதற்கு ஒரே ஒரு காரணம், நீங்களுடைய புரிந்து கொள்ளக்கூடாத ஒரு தன்மை, லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். குடும்பத்தை புரிந்து கொள்ளலை, பிள்ளைகளை புரிந்து கொள்ளலை, கணவன் மனைவி புரிந்து கொள்ளாத ஒரு தன்மைகள், வியாபாரத்தை புரிந்து கொள்ளாத காரியங்கள், தொழிலை புரிந்து கொள்ளாத காரியங்கள், இப்படி எந்த ஒரு காரியமே புரிந்து கொள்ளாதபடிக்கு நான் போராடி கொண்டு இருக்கிறபடினால்தான் இந்த உலகத்திலே நான் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடிவது இல்லை. உங்கள் குடும்ப வாழ்க்கை வெற்றியாக இருக்கணுமா? உங்கள் தொழில் வெற்றியாக இருக்கணுமா? உங்கள் வியாபாரம் வெற்றியாக இருக்கணுமா? உங்கள் ஊழியம் வெற்றியமாக இருக்கணுமா? முதலாவதாக இயேசு சொன்ன வார்த்தையின்படி, என் பிதா என்னை அறிந்திருக்கிறார், நான் என் பிதாவை அறிந்திருக்கிறேன். அதே போல் நீங்கள் இயேசுவை சரியாக அறிந்து கொண்டு, தேவன் கொடுத்த குடும்பத்தை சரியாக அறிந்து கொண்டு, தேவன் கொடுத்த வியாபாரத்தை, பிள்ளைகளை, எந்த ஊழியமாக எதுவாக இருக்கட்டும், நீங்கள் சரியாக அறிந்து கொண்டு நீங்கள் செயல்படுகிற பொழுது எத்தனை தடைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனை வந்தாலும் தேவன் தாம் சொன்னபடியே அவர் வெற்றி சிறந்ததை போல உங்களையும் உங்கள் குடும்ப வாழ்க்கையும் வெற்றி சிறக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிக்கும்படி நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். இது ஜெப நேரம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு அருமையான சகோதரனே, என் அன்பு சகோதரி, நான் பல முறை உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், இந்த குடும்ப கொடிகைக்காக நான் எப்பொழுதுமே தேவ சொந்த ஜெபிக்கிற பொழுது, என் ஊழியத்தின் பாதையிலே நான் சந்திக்கிற குடும்பங்கள், நான் சந்திக்கிற மனிதர்கள், இவர்களை கொண்டு தான் கர்த்தர் என்னோடு பேசிக்கொண்டே இருப்பார். இன்றைக்கு குடும்பங்கள் இப்படி தான் இருக்கிறது, இந்த குடும்பத்தில் போராட்டங்கள் இப்படி இருக்கிறது, அநேக குடும்பத்திற்குள்ளே ஒரு வெற்றிகள் வருவது இல்லை என்று சொல்லி, அப்பா இதை குறித்து பேச வேண்டும், இதை குறித்து என் ஜனத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். சில குடும்பங்களை சந்திக்கிற பொழுது கர்த்தர் பேசினார். இப்படித்தான் அநேக குடும்பங்கள் இருக்கிறது. இந்த குடும்பங்களோடு நீ என் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானோடு பேசினபடினால் தான் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்திருக்கிறேன். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் குடும்ப வாழ்க்கை தோல்வியாக இருக்கலாம், இன்றைக்கு உங்களுடைய வியாபாரம் தோல்வியாக இருக்கலாம், உங்கள் தொழிலே ஒரு தோல்வியை சந்தித்து வந்திருக்கலாம், கணவன் மனைவிகளை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு குடும்ப வாழ்க்கையிலே கூட இன்றைக்கு ஒரு போராட்டத்தின் மத்தியிலே இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஐயா, என் பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் பெற்றோர் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் கணவன் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் மனைவி என்னை புரிந்து கொள்ளவில்லை, எனக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்திலே இன்றைக்கு துக்கத்தோடு வேதனையோடு கூட இந்த இடத்துல வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோட தெளிவாக பேசியிருக்கிறார். இயேசு அழகாக சொன்னார், என் பிதா என்னை அறிந்திருக்கிறதை போல நானும் என் பிதாவை அறிந்திருக்கிறேன். முதலாவதாக தேவன் உனக்கு கொடுத்த குடும்பத்தை, தேவன் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை, தேவன் உங்களுக்கு கொடுத்த வியாபாரத்தை, தேவன் உங்களுக்கு கொடுத்த தொழிலை, தேவன் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் தாம் சொன்ன வார்த்தையின்படியே அவர் சமாதானத்தையும் செழிப்பையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, எத்தனை தடைகளோடு இன்றைக்கு வந்திருக்கலாம், ஒருவேளை பயங்கர போராட்டங்கள், தடைகள், பிரச்சனைக்கு மத்தியிலே இன்றைக்கு இந்த இடத்துல கூடி வந்திருக்கலாம். கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்லுகிறேன், நீங்கள் இன்றைக்கு தேவ வார்த்தையின்படி நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அந்த தடைகளை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுவார். இதுவரையும்
உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற தடைகள், இதுவரையும் உங்கள் குடும்ப பிள்ளைகள் வாக்க காணப்படுகிற தடைகள், உன் வியாபாரத்தில் தொழிலில் காணப்படுகிற தடைகளை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுவா. அவரை அறிந்து கொள்ளுகிற பொழுதுதான், தேவன் கொடுத்த காத்தை புரிந்து கொள்ளுகிற பொழுது இதுவரை காணப்பட்ட தடைகள் இன்றைக்கு கர்த்தர் மாற்றுவா. மாத்திரமல்ல, தேவனை சரியாக நாம் புரிந்து கொள்ளுகிற பொழுது இதுவரை இல்லாத மேன்மையை கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கு கொடுப்பா. உன் வியாபாரத்தை தேவன் கொடுப்பா, உங்கள் தொழிலை தேவன் கொடுப்பா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஒருவேளை உங்கள் எதிர்காலத்தை குறித்து கூட இந்த இடத்துல பயத்தோடு வந்திருக்கலாம். ஐயா, இப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்துவிட்டது, எதிர்காலம் எப்படி இருக்கும், என் குடும்பம் எப்படி இருக்கும், என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், என் வியாபாரம் எப்படி இருக்கும், என் தொழில் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தில் எதிர்காலத்தை குறித்து இன்றைக்கு பயத்தோடு இடத்துல வந்திருக்கலாம். ஆவியான தெளிவாய் சொல்லுகிறார், உங்களை குறித்து தேவ சித்தம் என்ன, இயேசுடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஆவியின் அபிஷேகத்தை இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வருகிற பொழுது எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பிரச்சனை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த போராட்டத்திற்கு பின்பாக, இந்த பாடுகளுக்கு பின்பாக தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உங்கள் மீது தேவன் ஊற்ற விரும்புகிறார். இன்றைக்கு அந்த வல்லமை எனக்கு வேண்டும் ஐயா, அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும். என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயமாக இருக்கிறது, ஐயோ என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி பல முறை நான் போராடி கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு இந்த எதிர்காலத்தை, தேவ சித்தத்தை, என்னை குறித்து, என் தேவ சித்தத்தை, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் வியாபாரம், தொழில், ஊழியம், இதை தேவ சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் கேட்கிற பொழுது இன்றைக்கு முதலாவது தேவன் தம்முடைய ஆவியை ஊற்ற விரும்புகிறார். ஆண்டவர் ஊழியக்காரன் சொல்லுகிறேன், கர்த்தர் தெளிவாய் சொன்னார், இன்றைக்கு என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த பரிசுத்தமின் அபிஷேகத்தை இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு நான் ஊற்ற விரும்புகிறேன். கேட்கிறவர்கள் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். வாய்களை திறந்து நீங்கள் கேட்கிற பொழுது தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாதபடிக்கு இன்றைக்கு உங்கள் மீது ஊற்ற விரும்புகிறார். இது பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். நீ உன் வாயை விரிவாய் தரே, நான் அதை நன்மையினால் நிரப்புவேன், நான் நன்மையினால் நிரப்புவேன். கர்த்தர் இன்றைக்கு அநேகரை நிரப்ப விரும்புகிறார், அநேகரை நிரப்ப விரும்புகிறார். இன்றைக்கு அபிஷேகம் பெறாதவர்கள் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது தேவ ஆவியானவே, அது தேவ சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆவியானவே. உன் குடும்பத்தை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து, உன்னை பயமில்லாதபடி நடத்தக்கூடிய அந்த அபிஷேகத்தை இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவரே, இந்த வல்லமை எனக்கு வேண்டும், இந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும். நீங்க கேட்கிற பொழுது தேவன் அதை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய மகிமை இந்த இடம்ல இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆவியான அநேகரை நிரப்ப விரும்புகிறார். வெட்கப்படுகிற பெற்றுக்கொள்ள முடியாது, மற்றவர்களை பார்க்க பெற்றுக்கொள்ள முடியாது. உன் வாயை விரிவாய் தரே, நான் அதை நன்மையினால் நிரப்புவேன். கர்த்தர் நிரப்பும்படியாக வந்திருக்கிறார், கர்த்தர் நிரப்பும்படியாக வந்திருக்கிறார். பெற்றுக்கொள் சகோதரி, பெற்றுக்கொள் சகோதரனே, வாய்களை தரே, வாய்களை தரே. நீ கேட்க கேட்கத்தான் அபிஷேகம், நீ கேட்க கேட்கத்தான் அபிஷேகம். ஆவியான் தெளிவாய் சொல்லுகிறார், அது புது அபிஷேக தைலம், அது புது அபிஷேக தைலம். உன் எதிர்காலத்தை வெளிப்படுத்தக்கூடிய புது அபிஷேக தைலத்தை இன்னைக்கு அநேகருக்கு மீது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். சும்மா தீர்க்கதரிசனம் சொல்வது மாத்திரம் அல்ல, உன் எதிர்காலம் எப்படி இருக்கும், உன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், உன் குடும்பம் எப்படி இருக்கும், உன் தொழில் எப்படி இருக்கும், எல்லாவற்றையும் வெளிப்படுத்தக்கூடிய அபிஷேகம். அந்த புது அபிஷேகத்தை இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். வாய்களை திற, வாய்களை திறந்து கேளுங்க. கேட்க கேட்க தேவன் தம்முடைய வல்லமையை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். பெற்றுக்கொள் சகோதரனே, பெற்றுக்கொள் சகோதரி, பெற்றுக்கொள். தேவனுடைய அக்னி இறங்கி வருகிறது, வானம் திறக்கப்படுகிறது. ஆவியானவர் அநேகர் மீது அக்னியாய் வருகிறார். அக்கினிமயமான நாவுகள், அக்கினிமயமான நாவுகள் அநேகர் மீது இறங்கி வருகிறது, அநேகர் மீது இறங்கி வருகிறது. புது வல்லமை, புது அபிஷேகம், புதிய கிருபை, புதிய கிருபை. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே. Receive the power of the Holy Spirit. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே. வாய்களை தர, வாய்களை தர. வெட்கப்படாதே, மற்றவர்களை பார்க்காதே. இது பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம், இது பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். Fire, வானம் திறக்கப்படுகிறது, அக்கினி வருகிறது, அக்கினி வருகிறது. இயேசு சொல்லுகிறார், அக்கினியை போட வந்தே, பற்றி எரிய விரும்புகிறேன். இன்றைக்கு தேவன் உன்னை பற்றி எரிய விரும்புகிறார். நீ அக்கினியாய் மாற விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட
அப்படிப்பட்ட அபிஷேகம் பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே. தேங்க்யூ லார்ட். உம்முடைய மகிமை எங்கள் நடுவில் இறங்கி வருகிறபடினா உமக்கே ஸ்தோத்திரமையா. ஒவ்வொரு மீதும் தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாதபடிக்கு நீர் ஊற்றிக்கொண்டு இருக்கிறபடினா நன்றி செலுத்துகிறேன். உமக்கே ஸ்தோத்திரம். இங்க ஒரு சகோதரி, இங்க ஒரு சகோதரி பயத்தோடு வந்தா அல்லவா, பயத்தோடு வந்தா அல்லவா, நான் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிறேன், ஆனால் எனக்குள்ள பயம் இருக்கிறது, ஆனால் எனக்குள்ள பயம் இருக்கிறது, என் எதிர்காலத்தை குறித்து இப்பொழுதே பயம் வருகிறது, என்ன நடக்கும் என்று சொல்லி அடிக்கடி உங்களுக்கு அப்படிப்பட்ட பயத்தோடு வந்த ஒரு சகோதரி, தேவனுடைய அபிஷேகம் உண்மையை இறங்கி வருகிறது. அன்றைக்கு உங்களுடைய பயத்தை கொண்டு வந்து சாத்தானுடைய வல்லமைகள் இப்படி அழிக்கப்படுகிறது, அந்த பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறது, நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். எப்பொழுது பார்த்தாலும் பயம், எப்பொழுது பார்த்தாலும் பயம். அந்த பயத்தோடு வந்த சகோதரி நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு சகோதரி, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நீ சந்தேகப்படுகிறாய் அல்லவா, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ நீ நினைக்கிறாய் அல்லவா, அடையாளத்தை சொல்லுகிறேன். நடு இரவுகள் பல முறை நீங்கள் விழித்து விடுகிறீர்கள். கெட்ட கனவுகள், உங்களை கலங்க பண்ணக்கூடிய கெட்ட கனவுகள், சொப்பனங்கள் எழும்பி பல முறை உங்களை கலங்க பண்ணுகிறது. பின்பு உங்களால் தூங்கவே முடியாது. அப்படிப்பட்ட வேதனையோடு வந்த சகோதரி நீங்கள் தேவையில்லாத மரண பயத்தையும் சாத்தான் கொண்டு வருகிறான். அந்த மரண பயத்தை கொண்டு வந்த ஆவிகள் இப்படி வெளியேறுகிறது. நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஆவியான தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் தேவ வார்த்தைகளை செவி கொடுப்பீர்களானால் உன் கண்கள் இன்னும் நன்மைகளை காணும், உன் கண்கள் இன்னும் நன்மைகளை காணும். அந்த பயத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. நீ விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறாய் சகோதரி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. தேங்க்யூ லார்ட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இங்கே ஒரு சகோதரர் நெருக்கத்தின் மத்தியிலே வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய வேலையிலே பல தடைகள், பல போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்குள்ள பயம் வருகிறது, இது எனக்கு கிடைக்குமோ, கிடைக்காமல் போய்விடுமோ என்று சொல்லி பயத்தோடு வந்த சகோதரனே, ஆண்டவருடைய வல்லமை உண்மை இறங்கி வருகிறது. ஆண்டவரே, என் எதிர்காலம் உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு ஒரு வழியை திறந்து தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிற சகோதரனே, கர்த்தர் உனக்கான வழியை திறப்பை என்னை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே சகோதரனே. கர்த்தருடைய ஆவியா சொல்லுகிறார், கர்த்தர் உனக்காக யாவற்றை செய்து முடிப்பா. நீ விரும்புகிறபடியே அந்த அற்புதத்தை உனக்கு தேவன் செய்வே என கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்து சகோதரனே. தேங்க்யூ லார்ட். இங்கே நீங்கள் பின்பாக நின்று கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது. இந்த ஹாலில் பின்பல் நின்று கொண்டு இருக்கிறபடினால் ஆண்டவருடைய வல்லமை உண்மை இறங்கி வருகிறது. ஒரு புது அபிஷேகம் உன்னை நிரப்புகிறது. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு சகோதரனே. தேங்க்யூ லார்ட். உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இறங்கி வருகிறபடினால் நான் நன்றி செலுத்துகிறேன். உமக்கே ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு சகோதரி, இன்னும் ஒரு சகோதரி, உங்கள் பிள்ளைகளை குறித்து பயத்தோடு வந்திருக்கிறீர்கள். எப்பொழுது பார்த்தாலும் அந்த பயத்தோடு வந்திருக்கிற ஒரு சகோதரி, ஆண்டவருடைய கரம் உன்மீது அமருகிறது. கர்த்தருடைய வல்லமை உன்மீது இறங்கி கொண்டே இருக்கிறது. தேவையில்லாத பயம், தேவையில்லாத குழப்பங்கள் வந்து வந்து உங்களை எழும்ப விடாதபடி அதை தடை பண்ணி கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை உன்மீது இறங்கி வருகிறது. தேவ வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற பொழுது இதோ ஆவியானவர் சொல்லுகிறார், சகலவற்றையும் நான் புதிதாக்குவேன், சகலவற்றையும் நான் புதிதாக்குவேன். தேவனுடைய கரம் உன்மீது அமருகிறது. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண சகோதரி, அக்கினி உன்மீது வருகிறது. தேவ அக்கினி உன்மீது வருகிறது. கர்த்தரை மகிமைப்படுத்து. தேங்க்யூ லார்ட். உம்முடைய வல்லமை இறங்கி வருகிறபடியினால் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம் ஐயா. தேங்க் யூ அண்ட் க்ளோரி லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இன்னும் ஒரு சகோதரி, ஒரு சகோதரி, நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீர்கள். கர்த்தருக்கு உங்களால் முடிந்த ஊழியத்தை நீங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். ஆனாலும் பல முறை உங்களால் ஜெபிக்க முடிவது இல்லை. குழப்பம் வந்துபடுகிறது. சில காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாதபடி உங்களுக்கு போராட்டமாக இருக்கிறபடினால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி இல்லாதபடிக்கு சாத்தான் அதை பயன்படுத்தி நீங்கள் எழும்ப விடாதபடிக்கு, உன் ஊழியம், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றியை பெற விடாதபடிக்கு சாத்தான் தடை செய்து கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட தெளிவாய் பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். நீ சாதாரணமானவள் அல்ல, நீ சாதாரணமானவள் அல்ல. உன்னை கொண்டு கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. ஆனால் குழப்பம்தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வர முடிவது இல்லை. அநேக காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாதபடிக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உள்ளத்தில் பயம் இருந்து கொண்டு இருக்கிறபடினால் வெற்றியை பெற முடியாதபடி இருக்கிறீர்கள். இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. அந்த தேவையில்லாத குழப்பங்கள்,
பயத்தை கொண்டு வந்த சத்துடைய வல்லமைகள் இப்படி அழிக்கப்படுகிறது. இப்பொழுதே நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஆண்டவருடைய அபிஷேகம் உன் மீது இறங்கி வருகிறது. இன்னும் அடையாளம் சொல்லுகிறேன், சாத்தான் அடிக்கடி உன் சரீரத்தை தொட்டு பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அதுவே உங்களுக்குள்ள பயம் வருகிறது. ஏன் என் சரீரம் இப்படி பலவீனப்படுகிறது, அடிக்கடி வித்தியாசமான பலவீனங்கள் போராட்டங்கள் எனக்குள்ளே வருகிறது சொல்லி உங்களுக்கு ஒரு பயம் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த பயத்தையும் பலவீனத்தை கொண்டு இந்த சாத்தானுடைய வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. இன்றைக்கு விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் சகோதரி. தேங்க்யூ லா. உம்முடைய மகிமை எங்கள் நடுவில் இறங்கி வருகிறபடியினால் உமக்கே சோத்திரமையா. இப்பொழுதும் ஆண்டவரே உம்மை விளங்கிக் கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம் இன்னைக்கு ஒவ்வொரு மீதும் எப்படி ஊற்றிக்கொண்டு இருக்கிறபடியினால் நான் நன்றி செலுத்துகிறேன். உமக்கே கோடான கோடி ஸ்தோத்திரத்தை இப்ப நான் ஏறெடுக்கிறேன் ஐயா. தேங்க்யூ லா. நீ சொன்ன வார்த்தை ஜெபித்திருக்கிறபடியினால் இதோ நான் புரிந்து கொள்ளக்கூடிய ஆவியை என் பிள்ளைகளை நான் ஊற்றுவேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இன்றைக்கு ஒவ்வொரு மீதும் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஊற்றினதற்காக உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். தேங்க் யூ வண்டர்ஃபுல் ஃபாதர். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இப்பொழுதும் வியாதி உள்ளவர்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வியாதி உள்ளவர்கள் உங்கள் வியாதி உள்ள இடத்துல கரை வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே இப்போ நான் அறிந்து கொண்டேன், இனி நான் பயப்பட மாட்டேன். இந்த வியாதி ஆண்டவர் மரணத்துக்கு அந்த வியாதி அல்ல, உங்களுடைய நாம மகிமைக்காய் வந்திருக்கிறது. இப்பொழுது நான் சுகமாக்குவே, இப்போ நான் சுகம் அடைவேன், அதை நான் விசுவாசிக்கிறேன், இப்போ நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு கூட வியாதி உள்ளவர்கள் அந்த வியாதியோட கரை வைத்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கண் பாதிக்கப்பட்டிருந்தா கண்ணில் கை வைங்க. ஒருவேளை காது சரியாக கேட்கல, காதில் கை வைங்க. எந்த இடத்துல வலி வேதனை இருக்கிறதோ நீங்கள் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்க இன்றைக்கு இயேசுடைய வல்லமை தோட்ட சுகமாக்க போகிறது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வேதம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம், அவருடைய தழும்பு நாம் குணமாகிறோம். ஆண்டவரே அந்த தழும்புள்ள கரம் இப்படி என்னை தொடட்டும், இப்ப என்னை தொட்டு சுகமாக்கும். நீங்க கேட்க இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட போகிறது. வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள கரை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இல்லை உங்களை இருதயத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. என்னை தொடும் அந்த தழும்புள்ள கரம் என்னை தொடட்டும் என்று சொல்லி நீங்க ஜெபிக்க இப்படி இயேசுவை சுகமளிக்கிற வல்லமை இறங்க போகிறது. ஆவியானவர் சொல்லுகிற ஜெபிக்க போகிறேன். தேங்க்யூ லா. தகப்பனே நீ சொன்ன வார்த்தை ஜெபிக்கிறபடினா தகப்பனே யார் என்னென்ன வியாதிக்காய் ஜெபிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால் அந்த வியாதியின் கட்டுகள் இப்படி தெரிபடுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பாதிக்கப்பட்ட கண்கள் இப்பொழுது சுகம் அடையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு கண்களுக்குள்ள இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கண்களிலே காணப்படும் வியாதிகள் இப்பொழுது மறைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி உங்களுடைய காதுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறீர்கள். அடிக்கடி உங்கள் காது அடைத்து விடுகிறது. காது அடைப்பு வந்து சில சமயம் காது கேட்காதபடிக்கு போராட்டத்தோடு வந்திருக்கிற சகோதரி ஆண்டவருடைய வல்லமை இப்படி காதுக்குள்ள இறங்கி வருகிறது. ஒரு விசேஷ அபிஷேகம் உங்கள் காதுக்குள்ள இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த காது அடைப்புகள் மாறுகிறது. உங்களுடைய காதுகள் தெளிவாய் கேட்கிறது. இயேசுவின் நாமத்தில் சகோதரி நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த சகோதரி. தேங்க்யூ லா. உங்களுடைய மகிமை இறங்கி வருகிறபடினால் ஸ்தோத்திரம். இங்கே ஒரு தாயா உங்களுடைய முட்டின் பகுதிக்காய் விசேஷமாக ஜெபிக்கிறீர்கள். உங்கள் முட்டின் பகுதி தேய்ந்து போய்விட்டது. கால்களை மடக்க முடியாது. கொஞ்ச நேரம் நின்றாலே கால்களை வலி வந்து விடுகிறது. கொஞ்ச நேரம் நிற்க முடியாதபடிக்கு கொஞ்சம் நடந்தால் கூட அப்படியே உட்கார்ந்து விட வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட வேதனையோடு வந்த ஒரு தாயா ஆண்டவருடைய வல்லமை உங்கள் கால்களுக்குள்ள இறங்கி வருகிறது. உன் பாதிக்கப்பட்ட முட்டு பகுதி உங்கள் பாதிக்கப்பட்ட கால்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகம் அடைகிறது. சந்தேகப்படாதபடிக்கு உங்க கால்களை மடக்கி சோதித்து பாருங்க. இதுவரை கால்களை மடக்கினாலே வலி வரும். உங்க முட்டிலே வலி வந்துவிடும். இயேசுவின் நாமத்தினால் அந்த வலிகள் மாறுகிறது. சந்தேகப்படாத சகோதரி கால்களை மடக்கி சோதித்து பாருங்க. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். தேங்க்யூ லா. உங்களுடைய வல்லமை இறங்கி வருகிறபடியினால் உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஒவ்வொருவர் தொடுவீராக. பாதிக்கப்பட்ட
கைகள் இப்பொழுது சுகம் அடைகிறது. யார் யார் கைகளுக்காய் ஜெபிக்கிறீர்களோ இயேசுவின் நாமத்தினால் பாதிக்கப்பட்ட கைகள் சுகம் அடைகிறது. கைகளில் காணப்பட்ட வலிகள் இப்பொழுதே மாறுகிறது இயேசுவின் நாமத்தினால். ஒரு சகோதரி உடைய கை வலிக்காய் ஜெபிக்கிறீர்கள். நீங்கள் பயத்தோடு வந்திருக்கிறீர்கள். அடிக்கடி என் கைகளை வலி வருகிறது, ஒருவேளை என் இருதயம் பாதிக்கப்பட்டு விட்டதோ, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விடுமோ என்று சொல்லி பல முறை அந்த பயத்தோடு இருக்கிறீர்கள். சகோதரனே, இயேசுடைய வல்லமை உன் கைகளுக்குள்ளே இறங்கி வருகிறது. அந்த கைகளை காணப்பட்ட வலிகள் இப்பொழுதே மாறுகிறது இயேசுவின் நாமத்தினால். சகோதரன், சந்தேகப்படாதபடி உங்கள் கைகளை பூரணமாய் வைத்து சோதித்து பாருங்கள். முன்பு பூரணமாக வைத்த முடியாது, கொஞ்சம் கைகளை வைத்தினாலே வலி வந்துவிடும். இயேசுவின் நாமத்தில் உன் கைகள் சுகம் அடைகிறது, அந்த பயங்கள் மாறுகிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த சகோதரனே. தேங்க்யூ லார்ட். வல்லமை இறங்கி வருகிறபடி நான் சோதிரம் தகப்பனே. வேண்டாத கட்டிகள் இப்பொழுதே மறையட்டும் ஐயா. யார் யார் கட்டிகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த கட்டிகள் இப்பொழுதே மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. மார்பிலே காணப்பட்ட கட்டிகள் மறைவதாக, கைகளிலே காணப்பட்ட கட்டிகள் மறைவதாக, வயிற்றிலே காணப்பட்ட கட்டிகள் மறைவதாக. எந்த பகுதியில் வேண்டாத கட்டிகள் இருக்கிறதோ அந்த கட்டிகள் இப்பொழுதே மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அற்புத சுகத்தை நீ கட்டளையிட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். யார் யார் என்னென்ன வியாதிக்காய் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு சுகம் அடைவார்களாக. பாதிக்கப்பட்ட சிறு நீரகங்கள் இப்பொழுது சுகம் அடையட்டும் ஐயா. அந்த சிறு செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பாதிக்கப்பட்ட இருதயம் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வியாதியின் கட்டுகளையும் நான் அவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருவர் தொடுவீராக, ஒவ்வொருவர் அற்புதத்தை செய்வீராக. எல்லா வியாதிகளும் இன்றோடு மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய கரம் அப்படியே நம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், நீ விடுதலை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக உம்முடைய முகத்தை நான் நோக்கி பார்க்கிறேன் அப்பா. நீ சொன்னீர் அல்லவா, இனி என் பிள்ளைகளுடைய வாக்குகள் தோல்வி வருவது இல்லை, நான் வெற்றி சிறந்ததை போல என் பிள்ளைகளை நான் வெற்றி சிறக்க பண்ணுவேன். வாக்கு கொடுத்தவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறே. இதுவரையும் ஆண்டவரே வியாபாரத்தில் காணப்பட்ட தோல்விகள் இன்றோடு மாறட்டும் ஐயா. அந்த வியாபாரங்கள் வெற்றியாய் மாற்றுவீராக, செழிக்க பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தொழிலிலே ஆசீர்வாதம் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, விசேஷமாக ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் இன்றோடு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, விசேஷமாக என் பிள்ளைகளுக்கு செழிப்பு உண்டாகும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே செழிப்பு உண்டாவதாக. எல்லா ஆசீர்வாத தடைகளும் இன்றோடு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், என் பிள்ளைகளுடைய வாக்கை வெற்றியாக இருக்கும் என்று சொன்னீர் அல்லவா. இப்பொழுதும் யார் யார் ஆண்டவரே கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ அவருடைய கர்ப்ப பையிலே உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக, அபிஷேகம் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால். அவர் நல்ல குழந்தை பாக்கியங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, திருமண தடைக்காய் ஜெபிக்கிறேனப்பா. யார் யார் என் திருமணம் தடையா இருக்கிற போராட்டத்தில் வந்திருக்கிறார்களோ அந்த தடைகள் மாறட்டும் ஐயா. பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கைகளை ஏற்படுத்தி கொடுத்து ஆசீர்வதியோ. இனி தாமதம் வேண்டாம். இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன், உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறபடினால் யார் யார் இன்றைக்கு இப்பொழுது திருமண காத்துக்க ஜெபிக்கிறார்களோ இந்த ஆண்டுக்குள்ளாகவே அற்புதம் நடப்பதாக. நல்ல திருமண வாழ்க்கை பிள்ளைகளுக்கு கொடுத்து நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். வேலைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை திறந்து கொடுப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானங்களை கொடுங்க, கல்விமான நாவுகளை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அநேக ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, அவருடைய ஊழியங்களை மேன்மைப்படுத்துவையா, அவருடைய ஊழியங்களை இன்னும் மேன்மைப்படுத்துவீராக. உம்மை புரிந்து கொள்ளுகிற பொழுது மேன்மை வரும் என்று சொன்னீர் அல்லவா. ஊழியம் உம்முடையது. அவருடைய ஊழியங்களை கத்த பெருக பண்ணி அவளுடைய மேன்மையான காரியங்களை ஊழியத்தை செய்து உங்க
உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டுமாக நான் செபிக்கிறேன். அப்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் சோத்திரம் தகப்பன். இந்த நாளிலும் நீர் எங்கள் நடுவரே வந்து நீரே உடைய பிள்ளைகளோடு கூட பேசினி, நீரே உடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதித்து இப்படி உடைய பிள்ளைகள் திரும்பி செல்கிற பொழுதும் கர்த்தருடைய பாதுகாப்பு பிள்ளைகளோடு கூட இருக்க வேணுமா நான் செபிக்கிறேனப்பா தகப்பனே. நான் அப்ரோஜனமான ஒரு ஊழியக்காரன், கடமையை நான் செய்திருக்கிறேன். மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆறுதலின் நற்செய்தி அர்ப்பணை இயக்கம் என்பது இயேசுவை அறியாத மக்களுக்கு இயேசுவை அறிவிக்கும் ஒரு ஊழியமாகும். ஏறத்தாழ 50 ஊழியர்கள் இந்த ஊழியத்தில் உள்ளனர். கொடைக்கானல் ஆதிவாசிகள் மத்தியிலும் மற்றும் புறஜாதியார் நிறைந்த கிராமங்களிலும் இந்த ஊழியம் நடைபெற்று வருகிறது. இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.